குரல் டாக்கர்ஸ். தமிழ் தேசம் உங்களை அன்புடன் வரவேற்கிறது. இது தமிழ் சான்றோர் பேரவையின் வாரம் நடக்கும் சிறப்பு நிகழ்வில் நாம் இணைந்திருக்கிறோம். இன்று சங்க காலத்தில் நிலமும் பெண்ணும் என்கிற தலைப்பில் முனைவர் சக்தி சோதி அவர்கள் நம்முடன் உரையாற்ற இருக்கிறார். நிகழ்ச்சியின் துவக்கத்திற்கு செல்லும் முன்பு வழக்கம் போல தமிழ் சான்றோர் பேரவை பற்றிய ஒரு சிறு அறிமுகம். தமிழ் சான்றோர் பேரவை 90களின் இறுதியில் அதன் நிறுவனர் அருணாச்சலம் ஐயா அவர்களால் பல நூறு அறிஞர்களை ஒருங்கிணைத்து தமிழ்நாட்டில் தமிழ் மொழியே பயிற்று மொழியாக இருக்க வேண்டும் என்பதற்காக பல்வேறு முன்னெடுப்புகளை எடுத்து செல்வதற்காக துவங்கப்பட்டது. மேலும் அவர் தமிழர்களுடைய தொல்லிசை மற்றும் தொல்லிசை கருவிகளை மீட்டெடுப்பதற்காக அதில் ஈடுபட்டிருந்த கலைஞர்களுக்கு பெரும் உதவிகள் செய்து அது தொடர்பான நிகழ்வுகளை தொடர்ந்து நடத்தி வந்தார். மட்டுமல்லாமல் மாணவர்களுக்காக மாணவர் புத்தக பண்ணை என்கிற அமைப்பையும் துவங்கி மாணவர்களுடைய படைப்பாற்றலை ஊக்குவித்து வந்தார். நந்தன் என்கின்ற இதழையும் தானே முன்னின்று நடத்தி வந்தார். ஆனா ரூணா என்று எல்லோராலும் அன்போடு அழைக்கப்பட்ட அருணாச்சலம் ஐயா அவர்களுடைய அன்பு புதல்வர் சௌரிராஜன் அண்ணா அவர்கள் அவருடைய தந்தையாரின் காலத்துக்கு பின்பு தொடர்ந்து இதை சிறப்புற முன்னெடுத்து வருகிறார். அந்த வகையில் அதன் சமூக ஊடக நீட்சியாக ஒரு வாரமும் இங்கே இணைகிறோம். வெவ்வேறு தலைப்புகளில் வெவ்வேறு துறைகளை சார்ந்த ஆளுமைகள் உரையாற்றுகிறார்கள். அந்த வகையில் இன்று நம்முடன் இணைந்திருக்கும் சிறப்பு விருந்தினர் திண்டுக்கல் மாவட்டத்தை சேர்ந்த ஐயம்பாளையம் என்கிற ஊரில் ஒரு சிற்றூரில் பிறந்து தமிழில் முதுகலை பயின்ற இவர் சங்க இலக்கியத்தில் ஆய்வு செய்து முனைவர் பட்டம் பெற்றவர் முனைவர் சக்தி சோதி அவர்கள். அவர் காரைக்குடி அழகப்பா பல்கலைக்கழகம், திருச்சி பாரதிதாசன் பல்கலைக்கழகம், மதுரை காமராசர் பல்கலைக்கழகம், திருநெல்வேலி மனோன்மணியம் சுந்தரனார் பல்கலைக்கழகம், காந்தி கிராம பல்கலைக்கழகம் மற்றும் பல்வேறு அரசு மற்றும் தனியார் கல்லூரிகளில் இவருடைய கவிதைகள் பாடத்திட்டத்தில் வைக்கப்பட்டிருப்பது குறிப்பிடத்தக்கது. இவருடைய கவிதைகளில் முனைவர் பட்ட ஆய்வுகளும் மேற்கொள்ளப்பட்டு வருகிறது என்பதையும் இங்கு குறிப்பிட விரும்புகிறோம். மட்டுமல்லாது தமிழக அரசின் நூலக விருது, திருப்பூர் தமிழ் சங்க விருது, சிற்பி இலக்கிய விருது, SRV பள்ளி விருது, தென்னிந்திய பதிப்பக மற்றும் விற்பனையாளர் சங்கத்துடைய தமிழகத்தின் சிறந்த பெண் எழுத்தாளருக்கான விருது, தமிழர் மாராப்போ குருசாமி நூற்றாண்டு விழா இலக்கிய விருது உள்ளிட்ட பல்வேறு விருதுகளை பெற்றிருப்பது இவருடைய சிறப்புகளுக்கு சான்றாக விளங்குகிறது. கவிதைகள் தவிர சங்க பாடல்கள், நவீன இலக்கியம், நீர் மேலாண்மை, பெண் கல்வி, சுற்றுச்சூழல், விவசாயம், காலநிலை மாற்றம் இவைகள் பற்றி இவர் எழுதிய கட்டுரைகள் பல்வேறு இதழ்களிலும் வெளியாகி இருக்கிறது. தேசிய வேளாண்மை ஊரக மேம்பாட்டு வங்கி, தமிழக அரசின் வேளாண்மை துறை மற்றும் சமூக நலத்துறை, கரூர் வைசியா வங்கி, சிட்டி யூனியன் வங்கி ஆகியவற்றோடு இணைந்து தனது சமூக பணி நிறுவனத்தின் மூலம் வேளாண்மை மற்றும் பெண்களின் சுயசார்பு மேம்பாட்டிற்கான ஆக்கப்பணிகளை தொடர்ந்து செய்து வருகிறார். இந்திய அளவில் மட்டுமல்லாமல் உலகில் இருக்கிற பன்னாட்டு தமிழ் சங்கங்களிலும் பேசி வருகிறார். குறிப்பாக இலக்கியம், வேளாண்மை, பெண்கள் முன்னேற்றம், சுற்றுச்சூழலியல், பெண்ணியம், பசுமை வேளாண்மை குறித்து 200க்கும் மேற்பட்ட கல்லூரிகளில் உரையாற்றியிருக்கிறார். பணி நிமித்தமாக அரசின் அழைப்பின் பேரிலும் தனிப்பட்ட பயணமாகவும் பல்வேறு நாடுகளுக்கு பயணம் சென்று வந்திருக்கிறார். இவர் ஆற்றிய சமூக பணிகளுக்காக மாநில அளவிலான பல்வேறு விருதுகள் முன்பு குறிப்பிட்டது போல வழங்கப்பட்டிருக்கிறது. இவை தவிர மத்திய இளைஞர் மற்றும் விளையாட்டுத்துறை அமைச்சகத்தின் மூலமாக சிறந்த இளையோர் விருது பெற்று இந்திய சீன நல்லிணக்க தூதுக்குழுவில் இடம்பெற்று தமிழகம் சார்பாக சீனா சென்றும் வந்திருக்கிறார் என்பதும் ஒரு சிறப்பான ஒரு செய்தி. இவர் பல்வேறு நாவல்கள், கட்டுரைகள், ஆய்வு நூல்கள் என்று தொடர்ந்து எழுதி கொண்டு வருகிறார். நிலம் புகும் சொற்கள், கடலோடு இசைத்தல், எனக்கான ஆகாயம், காற்றில் மிதக்கும் நிலம், தீ உறங்கும் காடு, இப்படி பல கவிதைகள், கவிதை நூல்கள், சங்கப்பெண் கவிதைகள், ஆண் நன்று பெண் இனிது மாதிரியான கட்டுரை தொகுப்புகள், சங்க இலக்கியம், உடல் மனம் மொழி என்கின்ற ஆய்வு நூல், இப்படி பல்வேறு தளங்களில் தொடர்ந்து இயங்கி வருகிறார். அவர் இன்று நம்முடன் இணைந்து சங்க காலத்தில் நிலமும் பெண்ணும் என்கிற தலைப்பில் உரையாற்ற இணைந்திருக்கிறார். அவரை தமிழ் சான்றோர் பேரவையின் சார்பில் அன்புடன் வணங்கி வரவேற்கிறோம். வணக்கம் தோழர். வணக்கம் தோழர். இணைப்பில் இணைந்திருக்கக்கூடிய தமிழ் சான்றோர் பேரவையின் இந்த தமிழ் தேசம் நிகழ்ச்சியில் இணைந்திருக்கும் அனைத்து தோழர்களுக்கும் என்னுடைய வணக்கத்தையும் அன்பையும் தெரிவித்துக் கொள்கிறேன். பேசுறது தெளிவா இருக்குதுல்ல தோழர்? தெளிவா இருக்கிறது தோழர், தெளிவா இருக்கிறது. தொடருங்க. நன்றி. சங்க காலம், பெண்ணும் நிலமும் அப்படிங்கிற ஒரு தலைப்பில் உங்களோட நான் இன்னைக்கு ஒரு சின்ன என்னுடைய சங்க இலக்கியம் குறித்த ஒரு புரிதலை
நான் நிகழ்த்த விரும்புகிறேன். ஆனால் அதுக்கு கொஞ்சம் முன்னாடி சங்க இலக்கியத்தில் எனக்கு இருந்த விருப்பத்தையும், அது எப்படி இது நான் உள்ளார வாசிப்புக்கான விருப்பத்தை ஏற்படுத்திட்டேன் அப்படிங்கிறதையும் உங்களோட ஒரு அறிமுகமாக சொல்லிடலாம். சங்க இலக்கியம்ங்கிறது வந்து ஆரம்ப காலத்தில் வாசிக்கும்போது ஒரு ஒரு வாசிப்பு குறித்தும் என்னோட புரிதல்ங்கிறது நம்முடைய வயதும் அனுபவமும் சேர்ந்தது தான். இலக்கியத்தை பொறுத்த வரைக்கும் அதுக்கு வந்து நேற்று, இன்றைக்கு, நாளைக்கு அப்படிங்கிற ஒரு காலத்தை நம்ம குறிப்பிட வேண்டிய அவசியம் இல்லைன்னு நினைக்கிறேன். நம்ம எப்போ ஒரு இலக்கிய படைப்பை நம்ம வாசிக்கிறோமோ, அது நமக்கு என்ன விதமான ஒரு தாக்கத்தை நம்முடைய மனதுக்குள்ளே நிகழ்த்துதோ, அது அந்த நிகழ்காலம். ஒருவேளை நம்ம வந்து சங்க இலக்கிய பாடலை வந்து ஒரு ஒரு வயதுக்கு தகுந்த அந்த அனுபவத்தோடு அதை நம்ம ஒப்பிட்டு பார்ப்போம். அப்படியாக எனக்கு வந்து சங்க இலக்கிய வாசிப்புங்கிறது முதல் முறையாக எனக்கு கிடைச்சது அகப்பாடல்கள், குறுந்தொகை. குறுந்தொகையை வாசிக்கும்போது அதில் இருக்கக்கூடிய தலைவன், தலைவி, காதல் அப்படிங்கிற ஒரு ஈர்ப்புடைய வயது, அதற்கான அனுபவத்தோடு நம்ம வாசிப்போம். அப்போ அந்த காலகட்டத்தில் அங்கே இருக்கக்கூடிய காட்சிகள், அதில் அந்த விருப்பத்தோடு தான் வாசிக்க ஆரம்பித்தேன். சொல்லப்போனால் நான் என்னுடைய 2007ஆம் ஆண்டு என்னுடைய முதல் கவிதை தொகுப்புக்கான முதல் கவிதையை பத்திரிக்கையில் கொடுக்கறதுக்கு முன்னாடி என்னுடைய சகோதரன் ஜெயபாலன் அவர்கிட்ட நான் இதை சொல்கிறேன். நான் இந்த மாதிரி கவிதைகள் எல்லாம் எழுத விரும்புகிறேன், பத்திரிக்கையில் கொண்டு வரலான்னு நினைக்கிறேன், புத்தகம் கொண்டு வரலான்னு. அப்போ அவர் என்கிட்ட கேட்டார், நீ என்ன படிச்சிருந்தாலும் சங்க இலக்கியத்தை வந்து திரும்ப நீ படிக்கணும் அப்படின்னு. இப்போ நான் சங்க இலக்கியத்தை திரும்ப படிக்கணும் அப்படின்னு சொன்னால், நான் சொன்னேன், நான் தான் படிச்சிருக்கேன்ல அப்படின்னு. இல்லை, இப்போ நீ படிச்சிருக்கிறது வந்து, அப்போ நான் எம்ஏ முடிச்சிருக்கேன், எம்ஃபில் இது வந்து சங்க இலக்கியத்தை வாசிக்கிறதுங்கிறது வந்து நீ ஒரு பரீட்சைக்காக படிக்கிறதுங்கிற இன்டர்பிரிட்டேஷன் நம்முடைய வாழ்க்கை அனுபவத்தோடு, நம்முடைய புரிதலோடு ஒரு ஒரு பிரதியை நம்ம அணுகிறோம் அப்படிங்கிறது வந்து வேறு விதமான அனுபவத்தை கொடுக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அவர் சொல்கிறார். அதற்கு அப்போது நான் வாசிக்க தொடங்கினது தான் சங்க இலக்கிய வாசிப்பு. அப்போ அகப்பாடல்களை நான் படிக்கும்போது கூட எந்த அகப்பாடல் படிக்கும்போதும் அதில் அதுக்குள்ளே என்ன சொல்கிறாங்க அப்படிங்கிறத நான் ரொம்ப உற்று நோக்க தொடங்கினேன். குறுந்தொகையில் வினையே ஆடவர்க்கு உயிரே வாழ்நுதல் மனையுரை மகளிருக்கு ஆடவர் உயிர் அப்படின்னு ஒரு குறுந்தொகை பாடல் ஒன்று இருக்குது. அப்படிங்கும்போது எனக்கு முதல்ல வந்து ஒரு பெண் கவிஞராக, ஒரு பெண் எழுத்தாளராக எனக்கு அதன் மேலே ஒரு கேள்வி வந்து, அப்போ வினையே ஆடவருக்கு உயிரே அப்படின்னு சொன்னால் வேலைக்கு போகிறது அல்லது தொழில் சம்பாத்தியம் அப்படிங்கிறது வந்து ஆணுக்குரியதாகவும், பொருள் தேடுதல்ங்கிறது அவனை பாதுகாப்பது அப்படிங்கிறது வந்து பெண்ணுக்குரிய ஒரு அறமாகவும் கற்றுக் கொடுக்கப்படுது அப்படிங்கிற ஒரு கேள்வியோட எதிர்கேள்வியோடு தான் நான் அந்த அந்த குறுந்தொகை வாசிப்புக்குள்ளார அடுத்தடுத்து போக ஆரம்பிக்கிறேன். அதுக்கப்புறம் என்னுடைய முனைவர் பட்ட ஆய்வுக்கான நான் தேடி எடுத்துக்கிட்ட தலைப்பு கூட சங்க இலக்கியத்தில் ஆண் மைய கருத்துருவாக்கம் அப்படிங்கிற ஒரு தலைப்பு எடுத்தேன். அப்போது அந்த தலைப்பு எடுக்கும்போது ஆண் மைய கருத்துருவாக்கம்னா, அப்போ ஆண்கள் மையமாக இன்னைக்கு நான் பார்க்கக்கூடிய ஆண் ஆதிக்கம் அப்படிங்கிறதுக்கு எதிர்நிலையான ஒரு பெண் ஆதிக்கம் அப்படிங்கிறத தான் நம்முடைய மேட்ரியார்க்கல் சொசைட்டியை நம்ம பார்க்குறோம். பெரும்பாலானவங்க கிட்ட தாய் வழி சமூகம்னா என்ன அப்படின்னு கேட்கும்போது, இன்றைக்கி இருக்க ஆண் ஆதிக்கத்துக்கு அப்படி எதிர்மறையானது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு புரிதலோடு சொல்லுவாங்க. ஆனால் அது அப்படி இல்லைங்கிறத வந்து என்னுடைய ஆய்வு முடிவில் நான் கொஞ்சம் கொஞ்சமாக தெரிஞ்சுக்க தொடங்கினேன். இப்போது ஒரு இன்றைக்கி நம்ம பார்க்கக்கூடிய ஒரு ஆணாதிக்கம்ங்கிற சொத்து அல்லது நிலவுடைமை அதை சார்ந்த பல்வேறு விஷயங்களை தொடர்ந்து ஆண்களுடைய கருத்தியல் ரீதியாக பெண்களை எங்கெல்லாம் ஒடுக்கப்பட்டிருக்கிறார்கள் அல்லது எங்கெல்லாம் அவர்கள் வெளியில் வர முடியாத சூழல் இன்னமும் இருக்க தான் செய்கிறது. இப்படியான பல இடங்களை வந்து நம்ம எத்தனையோ கல்வியிலையும், பொருளாதார ரீதியாகவும், அறிவியல் துறையிலும், அரசியல் அதிகாரம்னு பெண்கள் வேறு ஒரு உயரத்தை இன்னும் நம்ம கருத்தியல் ரீதியாக எங்கே பின்தங்கி இருக்கிறோம் சமூகத்தில் அப்படிங்கிற ஒரு அணுகுமுறையோடு நம்ம பார்க்கும்போது மனிதக்குள்ள ஆராய்ச்சிக்கு போக வேண்டியிருந்தது. அப்போ வந்து மானுடவியல் தோற்றத்தில் இருந்து பெண்களுடைய இருப்புங்கிறது எந்த விதமாக அது எப்படியாக அவங்களுக்கான வாழ்க்கை முறை உருவாக்கம் பெற்றது, நிலவுடைமை சமூகமாக எப்படி உருவானது அப்படிங்கிற அடிப்படையில் நிலம் அப்படிங்கிற ஒன்றின் மீது, அந்த நிலத்தின் மீது ஆண்களுக்கு இருந்த பற்றும் ஈடுபாடும் தான் பெண்களுடைய உடல் மீதான கற்புங்கிற கோட்பாடுக்குள்ளார போனது. அப்போ உடனே நம்ம பெண்கள் கிட்ட வந்து அருவாலோ கத்தியோ இல்லைன்னா பெரிய பெரிய ஆயுதங்களையோ எடுத்துகிட்டு போய் பெண்களை வந்து நீங்கள் ஆண்களுக்கு கட்டுப்பட்டு நடக்கணும் அல்லது நீங்கள் உங்களுக்கு இந்த விதமாக தான் இருக்கணும்னு பெண்களுக்கு அச்சம், நாணம், அந்த மாதிரி பல்வேறு விதமான பண்பாட்டு ரீதியான ஒடுக்குதல் அல்லது கருத்தியல் ரீதியான ஒடுக்குதல் அப்படிங்கிறது வந்து எப்படி உருவாக்கப்பட்டுச்சு அப்படின்னு பார்க்கும்போது, அது வந்து இந்த நிலவுடைமை சார்ந்த அடுத்த கட்டமான மனம் அப்படிங்கிற ஒன்று தான். பெண்ணுடைய மனம் தான் ஆணுக்கு உகந்ததாக உருவாக்கப்பட்டது, பெண்ணுடைய உடல் கிடையாது. அப்போது அகப்பாடல்களை இப்போ தான் நான் பார்க்குறேன். தலைவன் வந்து பொருள் தேடி ஒரு இடத்துக்கு போகிறாரு.
பொருள் தேடி போறவர் திரும்பி வர வரைக்கும் இந்த பெண் வந்து காத்திருக்கணும். அப்ப இந்த காத்திருக்கக்கூடிய இருப்பை வந்து வலுப்படுத்துவதற்காகவும், தலைவன் திரும்பி வரக்கூடிய அந்த காலத்தை வந்து அவ தாங்கிக் கொள்வதற்காகவும், அவனுக்காக காத்திருக்கக்கூடிய அந்த இருப்பு எதன் நிமித்தம் நிகழ்த்தப்படுகிறது அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது, அது மொழியின் வழியாக பெண்ணுடைய மனதின் மீது நிகழ்த்தப்பட்ட செயல்பாடு அது அப்படிங்கிறது வந்து என்னோட ஆய்வுல கண்டறிஞ்சேன். ஆனா அதே காலகட்டத்தில வந்து குங்குமம் தோழி பத்திரிக்கையில சங்கப்பெண் கவிதைகள் அப்படின்னு ஒரு கட்டுரை தொகுப்பு நான் எழுதினேன். அது வந்து பொதுவான பெண்கள் வாசிப்புக்காக ஒரு சங்ககால பெண் புலவரை எடுத்து சமகாலத்தோடும், சமகால வாழ்க்கை முறையோடும் அல்லது கதைகளோடு, நவீன கவிதைகளோடு, பெண்கள் எழுதக்கூடிய கவிதைகளோடு ஒப்பீடு செய்து ஒரு இப்போ நான் என்னுடைய ஆய்வுல வந்து ஒரு ஆண்களுக்கு சாதகமான இடங்களை நான் பார்க்கும்போது, இந்த சங்கப்பெண் கவிதைகள்ல பெண்களுக்கு சாதகமான பல இடங்களை நானு கண்டறிய முடிஞ்சுது. இந்த 2க்கும் நடுவுல தான் இப்போ என்னுடைய சங்க இலக்கியம், நிலம், உடல், மொழி அப்படிங்கிற ஒரு புத்தகம் சமீபத்தில அந்த என்னுடைய ஆய்வை சுருக்கி ஒரு புத்தகம் வெளிவந்திருக்குது. இப்போ இந்த அடிப்படையில இப்ப நான் வந்து ஏன் சங்க காலம் நிலமும், பெண்ணும் அப்படிங்கிற ஒரு இடத்துக்குள்ளார நான் எடுத்துக்கிட்டேன் அப்படின்னு சொன்னா, சங்க காலம் வந்து இன்றைக்கு நாம பார்க்கக்கூடிய ஒரு ஆண் ஆதிக்க சமூகத்துக்கும், அல்லது ஆதி சமூகமான தாய்வழி சமூகத்துக்கும் இடைப்பட்ட ஒரு காலம். நிலவுடைமை சமூகம் நிலைப்படுத்தப்பட்ட ஒரு காலம் அது. இப்போ நம்ம சங்க இலக்கியத்தை வந்து நம்ம புரிஞ்சுக்கிறோம் அப்படின்னு சொன்னா, பெரும்பாலானவங்க வந்து 5 நிலங்கள் அப்படின்னு சொல்லி எடுத்துப்பாங்க. அது 5 நிலம் கிடையாது. நம்மக்கிட்ட 4 நிலம் தான். குறிஞ்சி, முல்லை, மருதம், நெய்தல் 4 நிலம். இப்போ உலகம் முழுக்கவே நம்ம வந்து இந்த இருக்கக்கூடிய இன்றைக்கு அறிவியல்ல அல்லது தொழில்நுட்பம் அல்லது ஆன்மீகம் எந்த இடத்துல எடுத்து பார்த்தாலும் 2 விஷயத்த வந்து அவங்க கையில் எடுத்துப்பாங்க. சமகாலத்தில் இருக்கக்கூடிய 2 விஷயங்கள் என்னன்னா, நிலம், பொழுது அப்படிங்கிற 2 விஷயத்த எடுத்துப்பாங்க. இந்த 2 விஷயத்துக்குள்ள மேலே தான் வந்து அவங்களுடைய கருத்துக்கள், செயல்பாடுகள் எல்லாவற்றையும் நம்ம அமைப்பாங்க. நிலத்தை முன்வைத்தும் அல்லது பொழுதை முன்வைத்தும் நிகழ்த்தப்படக்கூடிய பல்வேறு விதமான ஆய்வுகள் அல்லது ஆராய்ச்சிகள் அல்லது தொழில் தொழில் சார்ந்த செயல்பாடுகள் இதை எடுத்து நம்ம பார்க்கும்போது, சங்க காலத்துல நமக்கு இந்த தொல்காப்பிய பாடல்ல வந்து நம்முடைய முதற் பொருள் அப்படின்னு குறிப்பிடக்கூடிய ஒரு விஷயம். உலகம் முழுக்க இருக்கக்கூடிய இலக்கியத்துல முதல், கரு, உரி அப்படிங்கிற ஒரு 3 கருதுகோள்ல வந்து அத முதற்பொருள், கருப்பொருள், உரிப்பொருள். இந்த 3 விதமாக பிரிக்கப்பட்டு இலக்கியங்கள் வகுக்கப்பட்டது வந்து சங்க இலக்கியத்துல தமிழ்ல தான் நம்ம பார்க்க முடியும். அதே காலகட்டத்துல உலகம் முழுக்க பல்வேறு விதமான இலக்கியங்கள் இருந்தது. பெண்கள் எழுதிட்டு இருந்தாங்க. பெண்கள் வந்து பல்வேறு மொழிகள்ல ஹீப்ருல எழுதியிருக்காங்க, சைனால பௌத்தத்துல எழுதியிருக்கிறாங்க, பிரெஞ்சுல எழுதுறாங்க. இப்போ சாஃபோ வந்து பிரெஞ்சில் எழுதியிருக்கிறாங்க அப்படின்னா, அவங்க எதை எழுதுறாங்க, அவங்கெல்லாம் யார் யார் எழுதுனாங்க அப்படின்னு பார்க்குறப்போ, அந்த பெண்கள் எல்லாம் எழுதியவை வந்து காதலை குறித்து எழுதியிருக்கிறாங்க. வேதகால பெண்கள் கூட நிலத்தோடு தன் உடலை ஒப்பிட்டு எழுதுறாங்க. அபாலா அப்படின்னு ஒரு பெண் எழுதுறாங்க. என்னோட தந்தைக்கிட்ட வந்து ஒரு விளையாத கலர் நிலம் உண்டு, என்கிட்ட வந்து நோயினால் முளைக்காத மயிர்கள் முளைக்காத உடல் உண்டு அப்படிங்கிற மாதிரி அந்த நிலத்தையும் தன்னுடைய உடலையும் ஒப்பீடு பண்ணின ஒரு அபாலா அப்படிங்கிற ஒரு பெண்ணினுடைய வேத காலத்து பெண்ணினுடைய ஒரு கவிதையை பார்க்கலாம். அவங்க வந்து ஒரு கற்பனையாக இந்திரன் கிட்ட அவங்க வேண்டிக்கிறதாக தன்னுடைய தந்தையினுடைய நிலமும் விளைச்சலுக்கு வரணும், தன்னுடைய உடலையும் அந்த விழுந்த உதிர்ந்த ரோமங்கள் முளைக்கணும் அப்படின்னு அந்த பாடல் சொல்லிட்டு போகுது. ஆனால் அதே காலகட்டத்தில் தமிழில் எழுதிட்டு இருந்த சங்க கால பெண்கள் எதையெல்லாம் எழுதுறாங்க, ஔவையார் எதை எழுதுறாங்க, வெள்ளி விதியார் எதை எழுதினாங்க. அந்த காலகட்டத்தில் உலகம் முழுக்க வந்து மன்னர்களுடைய மனைவியாகவோ அல்லது முனிவர்களுடைய மனைவியாகவோ மன்னர்கள் குடும்பத்தைச் சேர்ந்த பெண்களாகவோ கவிதைகள் எழுதி கொண்டிருக்க, சங்க காலத்தில் இருந்த பெண்கள் வந்து சாதாரண எளிய குடும்பத்தைச் சேர்ந்த பெண்கள் எழுதிட்டு இருந்தாங்க. ஸோ இந்த வேறுபாடுகளோடு தான் நம்ம வந்து சங்க இலக்கியத்தை பார்க்கும்போது இந்த முதற் பொருள் அப்படின்னா நிலம், பொழுது. இப்போ நிலம் அப்படின்னா 4 நிலம் அப்படின்னு நம்ம எடுத்துக்கிறோம். குறிஞ்சி, முல்லை, மருதம், நெய்தல். இப்போது பாலை அப்படிங்கிற நிலத்தை வந்து நம்ம குறிப்பிட சொல்லி பார்த்தா, அது பிற்காலத்தில் சொல்லப்படுகிற குறிஞ்சியும் முல்லையும் முறைமையில் தெரிந்தது பாலை அப்படின்னு சிலப்பதிகாரம் குறிப்பிடுது. ஆனால் சங்க காலத்தில் வந்து பாலைங்கிற நீங்கள் அந்த நிலத்தை வந்து உரையாசிரியர்களுடைய உரையை தவிர்த்துட்டு நம்ம பார்க்கும்போது பாலைங்கிறது திணையாக தான் குறிப்பிடுவாங்க. அப்போ அது என்ன திணை அப்படின்னு நமக்கு ஒரு கொஸ்டின் வரும். இப்போ நம்ம நிலம்னு சொல்கிறதுக்கும் திணைன்னு சொல்கிறதுக்கும் என்ன வேறுபாடு அப்படின்னு ஒரு கேள்வியோடு தான் நம்ம வந்து சங்க இலக்கியத்துக்குள்ளே நம்ம வாசிக்க வேண்டியிருக்கும். அப்போ நிலம் சொல்லும்போது இப்போ வந்து இந்த ஒரு கருப்பொருள் அடுத்த விஷயமா கருப்பொருள்னு எடுத்துட்டா ஒரு நிலம் எடுத்துட்டா அந்த நிலத்தில் இருக்கக்கூடிய மனிதர்கள், அங்கு அவர்கள் உருவாக்கிய தெய்வங்கள்,
அவர்கள் அந்த மனிதர்கள் உணவு பழக்கங்களா எதையெல்லாம் உணவா வச்சிருந்தாங்க. அங்க என்ன வகையான தாவரங்கள் இருந்தது, மரங்கள். அங்க எந்த வகையான பறவைகள் இருந்தது. அந்த ப அதுக்கப்புறம் அவங்க எந்த வகையான இதையெல்லாம் ஒப்பீடு பண்ணி என்ன தொழில் செய்தார்கள். அப்புறம் அங்க இந்த தொழில் போக அவங்களுக்கு இசைக்கருவிகளாக இசைக்க அவங்க கிட்ட என்ன இருந்தது. இத தான் வந்து தொல்காப்பியத்துல வந்து குறிப்பிடுறாங்க கருப்பொருள்னு சொல்லிட்டு. இப்ப இந்த முதற் பொருளையும், கருப்பொருளையும் 2ம் இணைக்கிறது என்ன? இந்த பூமி அப்படிங்கிறதுல பல்வேறு உயிர்களுக்கு சொந்தமானது. பறவைகள் இருக்கு, தாவரங்கள் இருக்கு, எத்தனையோ விதமான உயிர். ஆனா இதுல வந்து உயிர் வாழக்கூடிய ஒரு பொருளை வந்து அதிகமாக மிகைப்படுத்தி சொல்லக்கூடிய இந்த மனித உயிர்கள்ல இருக்கக்கூடிய மிகையான ஒன்று அந்த உணர்வு. அந்த உணர்வை சொல்லக்கூடியதான் உரிப்பொருள். இப்ப குறிஞ்சி திணை அப்படின்னு சொன்னா, தலைவன் வந்து மலையும் மலை சார்ந்த இடமும். தலைவன் வந்து அந்த குறிஞ்சி நிலத்தினுடைய வளத்தை எடுப்பதற்காக கீழ இருந்து ஏதோ வேறு நிலத்திலிருந்து, அது முல்லையாக இருக்கலாம், அல்லது அயல்நாடாக கூட இருக்கலாம். ஏன்னா நம்மக்கிட்ட ஒரு பாடலு நம்ம பொன்னோடு வந்து கரியோடு பெயரும்னு ஒரு புறநானூற்று பாடல் இருக்கு. ஏன்னா வெளிநாடுகள்லேருந்து பொன் கொண்டு வந்து கொடுத்துட்டு, கரியோடு பெயரும்னா மிளகு எடுத்துட்டு போயிருக்கிறாங்க. இப்படி ஒரு வாணிபம் நமக்கு நடந்திருக்கு. அப்போ இந்த மாதிரி வந்து வேறு நிலத்தைச் சேர்ந்த ஒரு தலைவன் வந்து குறிஞ்சி நிலத்திற்கு வரும்போது, அங்க இருக்கக்கூடிய பெண்ணை அவர் பார்க்கிறாரு, காதல் வயப்படுறாரு. அங்க புணர்தலும், புணர்தல் நிமித்தமும் அப்படின்னு அவங்களுக்குள்ள இயற்கை புணர்ச்சி நிகழ்கிறது. அது திருமணத்திற்கு அழைத்துச் செல்லலாம் அல்லது அழைத்துச் செல்லாமல் இருக்கலாம். அப்படியான ஒரு காலகட்டத்த தான் வந்து புணர்தல், புணர்தல் நிமித்தம் சொல்லிட்டு, அது பத்தி பேசுறாங்க. அது மனம் சார்ந்த உறவாகவும் இருக்கலாம், உடல் சார்ந்த இருக்கலாம். 2 விதமானதாகவும் இருக்கும். அப்ப அந்த அடுத்த நிலமான முல்லை நிலம். முல்லை நிலத்தில வந்து முல்லை நிலம் தான் வந்து உடைமை சமூகத்திற்கான தொடக்கப்புள்ளி. அவங்க வந்து தனக்கு ஒரு ஆடு, மாடு, இதெல்லாம் வந்து தனக்கு உரியதாக அவங்க வளர்க்க தொடங்கி பாதுகாப்பா வச்சுட்டு, அதற்கு வந்து மேய்ச்சலுக்காக வேறு நிலங்களுக்கு தலைவன் கால்நடைகளை எடுத்துட்டு போயிடுறாரு. அப்ப இந்த அவர் திரும்பி வரக்கூடிய காலம் வந்து மழைக்காலம் வந்த உடனே அவர் திரும்பி வந்துருவார்ன்னு தலைவி எதிர்பார்க்குறாங்க. அப்ப அந்த எதிர்பார்க்கக்கூடிய அந்த காலகட்டம்ங்கிறத காத்திருக்கிறா. தலைவன் திரும்பி வர இந்த காத்திருப்புக்கு கால வரையறை உண்டு. எல்லை குறிப்பிடப்பட்டிருக்கு. அப்ப அவங்க காத்திருக்கிறாங்க. காத்திருந்து அவங்க அந்த அதுக்கு தான் இருத்தலும் இருத்தல் நிமித்தமும் அப்படின்னு அது குறிப்பொருள் அதுக்கப்புறமா அடுத்த நிலமானது மருத நிலம். இங்க வந்து கொஞ்சம் நிலைப்படுத்தப்பட்ட ஒரு நிலவுடைமை சமூகம் அது. அந்த நிலவுடைமை சமூகம் வந்து அங்க வேளாண் சமுதாயமாக வளமை நிக்குது. அப்போ அங்க வந்து நம்மக்கிட்ட பொருளாதார ரீதியாக நிலைப்படுத்தப்பட்ட ஒரு சமூகத்துல வந்து அதிகப்படியான மகிழ்ச்சியும், ஆரவாரமும், கொண்டாட்டங்களும் நிகழ்ந்த பகுதியாக இருந்து, அங்கு பரத்தையர் அப்படிங்கிற ஒரு அம் செல்வாக்குமிக்க பெண்களாகவும் சொல்லலாம். சில நேரங்கள்ல அவங்கள செல்வாக்கு குறைந்தவர்களாகவும் சொல்லலாம். பரத்தையர பத்திய ஒரு புரிதல் வந்து ஒரு சிக்கலான ஒரு புரிதல். நம்ம இன்னைக்கு இருக்கக்கூடிய சமகாலத்துல இருக்கக்கூடிய பிராஸ்டிட்யூட் அப்படின்னு சொல்லி ஒரு வார்த்தைக்கு நம்ம பாலியல் தொழிலாளியாக அல்லது வந்து ஒரு செக்ஸ் ஒர்க்கராக நம்ம எடுத்துக்கக்கூடியவங்களோடு நம்ம வந்து பரத்தையர பார்க்க முடியாது. அப்ப இதற்கான ஆய்வுங்கிறது எங்கேருந்து நான் எடுத்துட்டேன் அப்படின்னு சொன்னாக்க, இப்போ ஒரு ஒரு சங்க காலத்துக்கெல்லாம் முன்னாடி இந்த உலகம் பொதுமை பாலுறவாக இருக்கும்போது, அந்த பொதுமை பாலுறவு சமூகத்திலிருந்து மெல்ல மெல்ல குடும்ப அமைப்பு ஒரு சிறிய குடும்ப அந்த இனக்குழுக்கள், சிற்றரசு அப்படின்னு ஒரு சின்ன சின்ன வரையறைகளுக்கு உட்படுத்தப்பட்டு அந்த நிலைப்படுத்தப்படுகிறது அந்த அப்போ ஒரு சமூக அமைப்பு உருவாக்கம் பெறும்போது, அந்த பகுதியில பொதுவாக எல்லாருமே அந்த சமூக அமைப்புக்குள்ள இணைஞ்சிருப்பாங்களா அப்படின்னு சொன்னா, எல்லாரும் உடனடியாக இணைஞ்சிருக்க மாட்டாங்க. அப்ப இணைந்திருக்காமல் அங்கங்கு பரந்துபட்டு தனித்தனியாக இருந்த பெண்களில் சிலரை கூட அந்த பரத்தமை அப்படிங்கிற ஒரு இடத்துல நம்ம சொல்லலாம். ஏன்னா, அதனால தான் வந்து ஒரு குறிப்பிட்ட காலத்திற்கு பின்பு இந்த சங்க காலம் நிறைவு கால பாடல்கள் பின்னாடி நம்ம பரத்தையருக்கான வாழ்க்கை முறையவோ, அந்த பாடல்களையோ நம்ப முடியாது. அப்போ இவங்க இந்த ஒரு அந்த காலகட்டத்திற்குள்ளார வந்து இப்போ தொல்காப்பியத்துல பரத்தையருக்கான அ கூற்றுக்களுக்கான வகைப்பாடுகள் குறிப்பிடப்பட்டிருக்காது. ஆனா காமக்கிழத்தியர் அப்படின்னு ஒரு பெண்களுக்கான அவங்களுக்கான எப்படி அவங்க எப்பெல்லாம் பேசலாம். அதாவது தொல்காப்பிய நூல்ங்கிறது வந்து இலக்கண நூல் மட்டும் கிடையாது. தலைவன் எப்ப பேசணும், தலைவி எப்ப பேசலாம், எந்தெந்த சூழல்ல பேசலாம், தோழி எந்தெந்த சூழல்ல பேசலாம், நற்றாய் எப்பெல்லாம் பேசலாம் அப்படின்னு அதில வந்து வரையறைகள் வகுக்கப்பட்டிருக்கு. அப்ப அந்த வரையறைகள் வகுக்கப்பட்ட அந்த இடத்துல வந்து பரத்தையர் வந்து எப்ப பேசலாங்கிறத மிக குறைவாக குறிப்பிட்டு, காமக்கிழத்தியர் பேசுறதுக்கான வாய்ப்ப குடுத்துருக்காங்க. அவங்க எப்ப பேசலாம் அப்படின்னு சொன்னாக்க, தலைவனுடைய மகனை, அதாவது தலைவன் கற்புடை மகளிருக்கான ஒரு குழந்தை இருக்கும். அந்த குழந்தையை ஏற்றுக்கொள்ளக்கூடிய இடத்துல வந்து, அந்த பெண் வந்து அந்த
குழந்தையை தன்னுடைய குழந்தையாக பாவிச்சு நடந்துக்கணும் அப்படிங்கிற மாதிரி அவங்க பேசுவாங்க. தலைவனுடைய நலனுக்காக பேசுவாங்க. ஆனா பரத்தையருக்கு வந்து பாடல்கள்னு எடுத்துட்டா, சங்க இலக்கியத்துல நிறைய பாடல்கள் இருக்கும். பரத்தையர் கூற்றுன்னு நிறைய பாடல்கள் இருக்கும். ஆனா அதற்கான இலக்கண வரையறையில தொல்காப்பியத்துல இருக்காது. அப்ப தொல்காப்பியர் இலக்கண வரையறை சங்க காலத்திற்கு முந்தியதா தொல்காப்பியம் அல்லது பிந்தியதா அப்படின்னு சொன்னா, அப்படி உறுதிப்பாடோடு நம்ம சொல்ல முடியாது. 2க்கும் ஒருவேளை அது வந்து சமகால கட்டத்துல அடுத்தடுத்த மாற்றங்களுக்கு உட்பட்டதாக கூட இருக்கலாம். அப்போ இந்த பரத்தேருக்கான கூற்றுக்கான வரையறைகள் இல்லாத போது, காமக்களத்தியருக்கானதுங்கிறது ஒரு சமூக பொது ஏற்பியலை தொல்காப்பியத்தின நூல் இலக்கண நூல்ல வந்து ஏற்றுக்கொள்ளப்பட்டதா நம்ம எடுத்துக்கலாம். இப்ப இதுதான் மருதத்திணையில பரத்தையருங்கிற அவங்கள பற்றின ஒரு வாழ்க்கை குறிப்பு இருக்கும். அல்லது அவங்க எப்படி பேசுறாங்க, தலைவனோடு எப்படி நடந்துக்கிறாங்க, தலைவியோடு எப்படி அவங்க முரண்படுறாங்க, தலைவன்கிட்ட எந்த விதமாக முரண்படுறாங்க, இந்த மாதிரியான பாடல்கள் எல்லாம் இருக்கு. அப்புறம் வந்து அங்கேருந்து காமக்கிளத்தியருங்கிற ஒரு பிரிவு அப்பதான் மெல்ல மெல்ல தொடக்கம் பெற தொடங்குகிறது அப்படின்னு நம்ம எடுத்துக்கலாம். இன்றைக்கு வரைக்குமே வந்து ஒரு ஆணுக்கு வந்து 2வது மனைவியோ வந்து ஒரு கேள்விக்குறியாக்கப்படுறது கிடையாது. ஆனா பெண்களுக்கு வந்து எப்படியா இருந்தாலும் வந்து எத்தனை நம்ம அதை பேசாது ஒதுங்கினா கூட ஒரு சின்ன ஒரு ஓரத்துல 2வது திருமணமோ 3வது திருமணமோ ஒரு கேள்விக்கு உட்படுத்தப்படக்கூடிய சூழலை ஒரு பெண் கடந்து வரத்தான் செய்றாங்க. அப்போ இந்த மாதிரியாக பெண்ணுடைய இந்த இருப்பு வந்து அதுக்கு அடுத்த 4வது போகணும். 4வது நிலத்துல வந்து அங்க அங்க 3வது நிலமான மருத நிலத்துல கற்புடை மகளிருக்கும் வந்து நிறைய சிக்கல் இருக்கு. உளவியல் ரீதியான சிக்கல் இருக்கு. அவங்கள ஆற்றுப்படுத்தக்கூடிய இடத்துல வந்து தோழிங்கிற ஒரு பெண் கூடவே இருக்கிறாங்க. இப்ப முல்லை நிலத்துல ஒரு தோழி இருக்கிறவங்கள பேசுறது வந்து தலைவன் இந்த குறிப்பிட்ட காலத்துல உன்னுடைய பாலியல் ரீதியான உணர்வுகளை வந்து நீ தாக்கு பிடிச்சு இருந்துக்கணும் அப்படிங்கிற மாதிரி வழிப்படுத்துதல் உள்ள பாடல்கள் இருக்கும். ஆனா இங்க மருத நிலத்துல வந்து தலைவன் கிட்ட வந்து பரத்தையர்கிட்ட பழக்கமுள்ள அந்த தலைவன் திரும்பி வரும்போது அந்த ஊடலை மிக நீண்ட காலம் நீட்டிக்காமல் அது மறுபடியும் அவர்களை சமாதானப்படுத்தக்கூடியதாக கூற்றுக்கள் எல்லாம் அமைட்டிருக்கும். அப்புறம் 4வது நிலமாக இந்த நெய்தல் நிலம். பொதுவா இன்றைக்கும் நம்ம கடல் கடந்து போயிட்டு திரும்பி வர்றதுங்கிறது வந்து ஆபத்தான ஒரு தொழில். கடலுக்குள்ள மூழ்கி முத்தெடுத்தாலும் சரி, கடல் கடந்து போறதா இருந்தா. அப்போ அந்த காலகட்டத்துல நெய்தல் நிலத்துல இருக்கக்கூடிய ஒரு தலைவன் கடலுக்கு போய் திரும்பி வரப்போ இவ காத்துட்டு இருக்கிறா அப்படிங்கிறப்போ, அவ அந்த இடத்துல வந்து அந்த கலங்கரை விளக்கமாக இன்னைக்கு நம்ம வச்சிருக்க இடத்துல அந்த தலைவன் வர பாதைக்காக இவங்க நெய் ஊற்றி, எண்ணெய் ஊற்றி அந்த தீபத்தை வைத்து கொண்டிருக்கக்கூடிய பெண்களும் இருந்திருக்கிறாங்க. அணையாமல் பார்த்துக்கிற பெண்கள் அப்போ அவன் வர்றதுக்கான அந்த காத்திருப்பு அலை வருது, காத்திருக்கு, மழை வரும், புயல் இருக்கும். இதெல்லாம் கடந்து அந்த தலைவன் திரும்பி வரும்போது அவன் வருவானா வரமாட்டான்ங்கிற தன்னை குறித்த ஒரு சுய பச்சாதாபம், சுய இரக்கம் அந்த பெண். அப்ப இதுதான் வந்து இரங்கலும் இரங்கல் அப்படிங்கிற மாதிரி 4 விதமான இந்த உரிப்பொருள்களை நம்ம சொல்றோம். இப்ப இந்த 4 விதமான உரிப்பொருளை சொல்வதற்கு அங்க இருக்கக்கூடிய கருப்பொருள்களான பறவைகளோ, மரங்களோ, தாவரங்களோ, அந்த கடவுள், அங்க இருக்கக்கூடிய இசைக்கருவிகள், நீர்நிலைகள் இப்படி எல்லாமே துணை செய்கிறது. அப்ப இந்த பாலைங்கிறது என்ன? அது எப்படி திணையாகுது அப்படின்னா, அது பிரிவு. இந்த பாலை திணை வந்து தாய்க்கும், நற்றாய்க்கும், மகளுக்கும். ஏன்னா குறிஞ்சி நிலத்திலயோ பெரும்பாலும் குறிஞ்சி நிலத்துல தலைவனோட அந்த தலைவி போயிடுறாங்க. அப்போ நற்றாய் வந்து வருத்தப்படுவாங்க, செவிலித்தாய் வருத்தப்படுவாங்க. செவிலித்தாய்ங்கிறது தோழியினுடைய அம்மாவாக கருதப்படுறாங்க, அல்லது நற்றாயினுடைய தோழியாக கருதப்படுறாங்க. இப்போ இந்த உறவு வந்து இது ஒரு புனைவு இலக்கியம். சங்க இலக்கிய பாடல்களில் அகப்பாடல்கள் புனைவு இலக்கியம். நம்ம புறப்பாடல்களில் இருக்கக்கூடிய தலைவன் தலைவி தான் அகப்பாடல்கள் இருக்காங்கன்னு இல்லாததுனால இந்த புனைவு இலக்கியமாக நம்ம நல்லா உள்ள போகும்போது இன்னும் தெளிவாக அதை நம்ம அறிய முடியுது. அப்போ அங்க அந்த தலைவியும் தாயும் பிரியிற இடத்துலையும் அது பாலைத்தில் இருக்கும். தலைவன் வந்து பொருள் தேடி போயிருக்கும் போதும் அது வந்து பாலைத்திணை பாடல்களாக இருக்கும். அப்போ இந்த பாலைத்திணை அப்படிங்கிறது வந்து எங்கெல்லாம் வந்து பிரிவு நிகழ்கிறதோ அது அப்போ பிரிவும் நிமித்தமும். இன்னும் ஒரு நவீன சூழலோடு நம்ம ஒப்பிட்டு பார்க்கறதோட பார்த்தா எப்படி குறிஞ்சியும் முல்லையும் முறைமையில் திரிந்தது பாலை அப்படின்னா, ஒரு நல்ல குளிர்ச்சியான வளமையான ஒரு நிலமானது திரிஞ்சு பாலை நிலமாக மாறுதோ அது போல எந்த மனசுல அன்பு வற்றி போகுதோ அதை நம்ம பாலை அப்படிங்கிற ஒரு திணையோடு கூட நம்ம சொல்லலாம். சரி, இப்போ வந்து இந்த காலகட்டத்தில் எழுதின பெண்கள் சங்க காலத்தில் ஒரு வெள்ளி வீதியாருடைய ஒரு பாடல் நம்ம எடுத்துக்கலாம். அதில் வந்து அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா,
பொதுவா வந்து அவங்க "கன்று முன்னாது களத்தினும் படாதுன்னு" ஒரு பாடல் இருக்கு. அந்த பாடல்ல வந்து அவங்க காதலி தான் பேசுவாங்க. அந்த பெண் பேசுறது வந்து தலைவன் பிரிஞ்சு போயிருக்கிறாரு. அவளுடைய அழகு வந்து தலைவனால தலைவனுக்கான அழகு தலைவனுக்கு பயன் இல்லாம, தனக்கும் பயன் இல்லாம போயிருது அப்படிங்கிற மாரி, "கன்று முன்னாது களத்தினும் படாது நல்லான் தீம்பால் எனக்கும் ஆகாது என்னைக்கும் உதவாது பசலை உணியர் வேண்டும் திதலை ஆள்குல் என் மாமை கவினே" அப்படின்னு ஒரு பாடல் அது. என்னுடைய அழகானது ஒரு நல்ல பசு வந்து அதனுடைய பால் வந்து அ அந்த கன்றுக்கு கொடுக்கணும். அதுக்கப்புறம் ஒரு பாத்திரத்தில எடுத்து பயன்படுத்தணும். இந்த 2ம் இல்லாம தரையில கசிஞ்சு வீணா போறது போல என்னோட அழகு வீணாயிடுது அப்படின்னு சொல்றாங்க. அப்போ ஒரு பெண்ணுடைய ஒரு பாடல் வந்து எங்க இருக்குன்னு பார்த்தா, அந்த நிலத்தில் வாழக்கூடிய, அந்த நிலத்தோடு ஒப்பீடு பண்ணக்கூடிய இப்ப அவங்க வந்து அப்போ கால்நடைங்கிறது இன்றைக்கு வரைக்கும் கிராமப்புறங்கள்ல பெரும்பாலான பெண்கள் வந்து 1 மாடு, 2 மாடுன்னு வச்சு வளர்க்கிறத நம்ம பார்க்கலாம். அப்போ இந்த மாதிரியான அந்த அந்த நிலத்தோடு தொடர்புடைய ஒரு ஒரு உயிரை வந்து தனக்குரியதா வைத்து, தன்னுடைய உணர்வுக்கு உரியதாக வைத்து அவருடைய பாடல் இருக்கும். ஆனா, அதே சமயத்தில நீங்க ஒரு ஆணினுடைய காதல் உணர்வை சொல்லக்கூடிய பாடல் அப்படின்னு பார்த்தா, அவர் யானையோடு தன்னை ஒப்பிட்டு சொல்லுவாரு. ஏன்னா, அவரு காட்டு வழிய கடந்து வர்றாரு. காட்டுல அவர் யானைய பார்க்கிறாரு. அப்ப யானைய பார்த்துட்டு ஒரு காதல் கொண்ட கோப்பெருஞ்சோழன் வந்து தலைவியின் மீது அந்த பாடல் ஒரு ஒரு குறுந்தொகை பாடல்ல சொல்லுவாரு. "நான் தலைவியினுடைய அழகு வந்து எனக்கு அவ வந்து ரொம்ப எப்படி இருக்கான்னா, ஒரு நடுக்கடல்ல நின்னு பார்க்கக்கூடிய நிலா மாதிரி, ஒரு அமைதியான ஒரு நிலா. அது 8வது நாள் நிலா. கொந்தளிப்பே இல்லாத ஒரு கடல்ல இருந்து நான் பார்க்குற மாரி, ஒரு அமைதியான ஒரு நிலா போல இருக்கா. ஆனா நான் எப்படி இருக்கேன்னா, காட்டுலேருந்து புதுசா பிடிச்சிட்டு வந்த யானைய பிடிச்சிட்டு வந்தா, அது எப்படி வந்து பழகாம துள்ளி குதிச்சுட்டு பரபரன்னு இருக்குமோ, அப்படி இருக்கேன் நானு தலைவி மேல காதலோடு" அப்படின்னு சொல்லுவாங்க. அப்ப இந்த ஒப்பீடுங்கிறது வந்து தலைவனுடைய உலகமானது வேறு ஒரு புற உலகத்துல இருக்குது. ஆணினுடைய உலகம். ஆனா பெண்ணினுடைய உலகம் மிகச்சிறிய உலகமாக தன்னுடைய நிலம் சார்ந்த, தான் வாழக்கூடிய எல்லை பகுதி சார்ந்த இடத்துலருந்து தான் அவங்க பேசுறாங்க. அதே வெள்ளி விதியாருடைய இன்னொரு பாடல்ல வந்து அவங்க "நிலம் தொட்டு புகார் வானம் ஏறார்" அப்படின்னு சொல்லி ஒரு பாடல் சொல்லுவாங்க. அது வந்து தலைவன் பிரிஞ்சு போயிருப்பாரு. பிரிஞ்சு போன பின்னாடி அவர் இன்னும் வரல அப்படிங்கிற இடத்துல வந்து அவங்க சொல்ற பாடலே வந்து "நிலம் தொட்டு புகார் வானம் ஏறார் விலங்கு இரு முந்நீர் காலில் சென்றார்." ஆ நாட்டின் நாட்டின் ஊரின் ஊரின் குடிமுறை குடி தேடின் கெடுநறு முடின் காதல் அப்படிங்கிற மாதிரி அந்த பாடல் போகும். அந்த பாடல் என்ன சொல்லுது அப்படின்னாக்க, இந்த தலைவனாகப்பட்டவன் வந்து இந்த நிலத்தெல்லாம் தோண்டி எடுத்து பூமிக்கடியில எங்கேயாவது போயிருக்க போறான். இல்ல ம் 3 கடலும் சேர்க்கக்கூடிய அந்த கடல் கடந்து வேற இன்னொரு தேசத்த தேடி போயிருக்க போறான். அப்படியெல்லாம் இருக்காது. இல்ல வானத்துக்கு மேலே ஏறி தேவலோகத்துல இருக்கக்கூடிய பெண்கள் யாரையும் தேடியா இங்கே தான் எங்கேயோ இந்த நாட்டுக்குள்ளார வீட்ல பார்த்தா எங்கேயோ ஒரு இடத்துல அவன் இருப்பான். வந்துருவான் அப்படின்னு சொல்லுவாங்க. இவ தேடி போமாட்டா. வந்துருவான் இப்போ அப்படிங்கிற மாதிரி அவங்க சொல்றதா. அப்போ ம் அ வெ இதே போல ஔவையாருடைய ஒரு பாடல்ல வந்து அவங்க என்ன சொல்லுவாங்கன்னா, புறப்பாடல் அவங்க சொல்லக்கூடியது வந்து, "நாடா கொன்றோ, காடா கொன்றோ, அவலா கொன்றோ, மெஸ்ஸையா கொன்றோ, எவ்வழி நல்லவர் ஆடவர், அவ்வழி நல்லை வாழிய நல" அப்படின்னு ஒரு பாட்டு சொல்லியிருப்பாங்க. இந்த பாடல்ல வந்து இந்த நாடு வந்து எது நாடா இருந்தாலும் சரி, காடா இருந்தாலும் சரி, அது வந்து எந்த அந்த அந்த நிலத்தில் இருக்கக்கூடிய ஆண் நல்லவனா இருந்தான்னாக்க, அந்த நிலம் வந்து நல்ல நிலமா இருக்கும் அப்படின்னு சொல்றாங்க. இப்போ இந்த இடத்துல இருந்து நம்ம கொஞ்சம் பின்னாடி போலாம். இப்போ பெண்கள் வந்து முதல் முறையாக அ ஒரு மனிதகுல தோற்றத்துல ஒரு குகையில ஒரு பெண் இருக்கிறாங்க. குகையில இருக்கக்கூடிய ஒரு பெண் வந்து தான் சாப்பிட்ட ஒரு பழத்தையோ, அதனுடைய விதையோ தூக்கி எறியும்போது, அது முளை விட்டு செடி வளர்றத பார்க்குறா. இப்போ இந்த பெண்ணுடைய உடல்ல ஒரு உயிர் வளர்றதையும் அவளுக்கு தெரியும். ஏன்னா கர்ப்பிணி பெண் தான் ஒரு குகையில தங்கி பெரும்பாலான நாட்கள் இருப்பாங்க. ஒரு வேட்டை சமூகத்திலருந்து நகர்ந்து வந்து நம்ம நாகரிக சமூகம் தொடங்கின இடமே பெண்ணுடைய பேறுகால இருப்புன்னு தான் நம்ம அந்த பேறுகால இருப்பு தான் நான் வளர்ச்சிக்கான ஒரு பெரிய பெரிய தொடக்கத்தை கொடுத்திருக்க முடியும். அப்போ ஒரு சிறிய ஒரு தன்னுடைய உடல்லேருந்து ஒரு புதிய உயிர் வர மாரி ஒரு சிறிய விதையானது ஒரு புதிய தாவரத்தை கொடுக்கிறத பார்த்து அது மெல்ல மெல்ல வேளாண்மையாக இருந்து அந்த வேளாண்மை தொழில்நுட்பப்படுறதா காற்றளிப்பு ஆண்கள் வந்து வேளாண்மையை தொழில்நுட்பப்படுத்துகிறாங்க. அதே போல் மாடு வந்து இப்போ கொஞ்சம் முன்னாடி சொன்னது போல் பெண்களுக்கு நெருக்கமானது எப்போவுமே ஒரு பெண் மாடு வளர்க்கறதுக்கும் ஒரு ஆண் மாடு வளர்க்கறதுக்கும் அதாவது பசு மாடினை வளர்த்து பால் எடுக்கிறதுக்கும் பெரிய வேறுபாடு இருக்கும். அந்த பெண் வந்து அது ரொம்ப இணக்கமாக ரொம்ப நட்போடு அந்த மாடோடு அவங்க உறவு வச்சு பேசுறது போல் தன் வீட்டில் ஒரு உறுப்பினராக பார்க்கறது போல் நடந்துவாங்க. ஆண்கள் வந்து அதில் இருக்கக்கூடிய பொருளாதார ரீதியான ஒரு வளர்ச்சி என்னன்னு பார்ப்போம். அப்போது ஆரம்பத்தில் வந்து அந்த அந்த பெண் வந்து அந்த மாடு வளர்த்து தனக்கு அந்த பால் எடுக்கிறதுக்கான ஒரு பாத்திரங்களை உருவாக்குறது அந்த மண் பாத்திரங்களை செய்யறதுக்கான தொடக்க புள்ளியும் பெண்கள் இருந்தாங்க. இந்த மாதிரி சின்ன சின்னதாக ஒரு இடத்துல இருந்து
செய்யக்கூடிய வேலைகள் எல்லாம் பெண்களுடைய நெசவு. இன்றைக்கும் டெக்ஸ்டைல் பிஸ்னஸ்க்குள்ளார வந்து ஒரு இடத்துல உட்காந்து கார்மெண்ட்ஸ் யூனிட்டில் தைக்கிறதா இருக்கலாம், அல்லது வந்து நீண்ட நேரம் உட்கார்ந்து செய்யக்கூடிய தொழிலாக இருக்கலாம். இதெல்லாம் பெண்களோடு தொடர்புடையதாக இருந்தது. அப்போ இந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாம் பெண் வந்து செய்ய தொடங்குறாங்க. அப்போது அதுலேருந்து தொழில்நுட்பப்பட்டதெல்லாம் ஆணுக்குரியதாக மாறுது. இப்போ நம்ம வேட்டைச்சம் இருந்து கொஞ்சம் கொஞ்சமாக வந்து அந்த குடும்ப அமைப்பு உருவாகுது. இனக்குழுக்கள் உருவாகத் தொடங்குது. இனக்குழுக்கள் வந்து எப்படி உருவாகுதுன்னா, தொழில் அடிப்படை. இப்போது ஒரு பெண்ணுக்கு வந்து நான் இந்த தொல்காப்பியத்தை நான் முன்னாடி வாசிச்சதை பற்றி சொல்லும்போது, தொல்காப்பியத்தில் வந்து "முன்னீர் வழக்கம் மகுடு ஓடி இல்லை" அப்படின்னு சொல்லி ஒரு வரி படித்தேன். அப்போ முன்னீர் வழக்கம் மகுடு ஓடி இல்லை அப்படின்னா, நான் என்ன புரிஞ்சுட்டேன் முதல்ல வாசிக்கும்போது, பெண்களுக்கு வந்து கடல் கடந்து போக அனுமதிப்படலை அப்படிங்கிறது தான் நான் என்னுடைய முதல் புரிதல். ஆனால் அந்த வழக்கம்ங்கிற சொல்ல நான் பின்னாடி நான் கொஞ்சம் ஆழ்ந்து படிக்கும்போது, வழக்கம் ஏற்படலை. முன்னீர் வழக்கம் மகுடு ஓடி இல்லை. அப்போ அந்த வழக்கம் ஏன் ஏற்படலை அப்படின்னு சொல்லி நம்ம கொஞ்சம் பின்னாடி நோக்கி பார்க்கும்போது, பண்டமாற்று அப்படிங்கிறத எடுத்துக்கலாம். பொன் கொண்டு வந்து கறி எடுத்துகிட்டு போகிறாங்க. நெல்லுக்கு சமமாக உப்பின் விலை இருந்தது. உப்பு எடுத்துகிட்டு வந்து நெல் எடுத்துகிட்டு போகிறாங்க. மாடு வளர்க்கக்கூடிய பெண் வந்து நெய் கொண்டு வந்து கொடுத்துட்டு தங்கத்தை வாங்கிட்டு இப்படி வந்து ஒரு பொருள் பண்டமாற்றுங்கிறது வந்து ஒரு நிலத்திலிருந்து இன்னொரு நிலத்திற்கு நிகழ்ந்து முதல்ல வந்து பக்கம் பக்கம் இருக்கக்கூடிய நிலங்களாக இருந்திருக்கும். அப்புறம் கொஞ்சம் தரை வாணிபமாக மெல்ல மெல்ல அது வளர்ச்சி பெற தொடங்குது. அப்புறம் கடல் வாணிபமாக வளர்ச்சி பெற தொடங்குது. நம்ம பொருளோடு போனாலும் சரி, திரும்ப அங்கேருந்து பொருளோடு வந்தாலும் சரி, அது பாதுகாப்பு குறைவானதாக, அந்த நம்ம திரும்பி வர்றதுங்கிறது ஒரு நிச்சயத்தன்மை அற்றதாக இருக்குது. அப்புறம் அந்த காலகட்டம்ங்கிறது வந்து பெண்களை கூட அழைச்சிட்டு போக முடியாத ஒரு காலகட்டமாக, இங்கே இருக்கக்கூடியவற்றை பாதுகாப்பவள் பெண்ணாகவும், இந்த நிலத்தைச் சேர்ந்தவள் பெண்ணாகவும், வேறு அயல் நிலங்களுக்கு போய் வரக்கூடியது ஆணாகவும் மெல்ல மெல்ல அந்த பயணங்கள் மாற்றம் பெற தொடங்குது. இப்போ இந்த பயணங்கள் வேற என்ன விளைவுகளை கொடுக்குது? இப்போ நமக்கு பண்டமாற்றையும் பொருளாதார வளர்த்துதா அப்படின்னா, அப்படி இல்லை. நம்ம இங்கேருந்து இன்னொரு நாட்டுக்கு போயிட்டு, அந்த நாட்டிலேருந்து திரும்ப இந்த நாட்டுக்கு வரக்கூடிய ஆட்களால் இங்கே இருக்கக்கூடிய வளங்கள் அல்லது அந்த நாட்டில் இருக்கக்கூடிய வளங்கள் வந்து ஒருவருக்கொருவர் அறிப்பட்டு, அதுதான் போருக்கான தொடக்கமாக மாறுகிறது. இப்போ வந்து நம்ம இதை தான் வந்து கால்நடைகளை மேய்ச்சிட்டு போன அந்த காலகட்டத்தை பார்க்கலாம். நம்மக்கிட்ட வெற்றி திணை, கரந்தை திணை அப்படின்னு சொல்லி நம்ம வந்து புறப்பாடல்களுக்கான போர்களை உருவாக்கம் அப்படிங்கிறதே வந்து இங்கேருந்து வேறு எடுத்துகிட்டு நம்ம இன்னொரு இடத்துக்கு போகிறோம். அங்கே அந்த ஆட்டை யாராவது பிடிச்சிட்டு போயிடுறாங்க. முதல்ல இருந்ததெல்லாம் சின்ன சின்ன பூசல்கள் தான். அது பெரிய போரெல்லாம் கிடையாது. சங்க காலத்தினுடைய தொடக்க கால சண்டைகள் அப்படிங்கிறது வந்து சின்ன சின்ன சண்டைகளாக, பூசல்களாக, இவங்க இந்த குழுவிலேருந்து இனக்குழு இந்த ஆட்டு பிடிச்சிட்டு போயிட்டாங்கன்னா, அங்கேருந்து ஒருத்தவங்க வந்து திரும்ப வந்து பிடிச்சிட்டு போகிறாங்க, சண்டை போடுறாங்க. அதுதான் மெல்ல 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 நிலத்தை தனக்குரியதாக உருவாக்கி கொள்வதற்கு அல்லது நிலத்தை விரிவுபடுத்துவதற்கான போர்களாக மாற்றம் பெற தொடங்குது. அது வந்து இனக்குழு வந்து சிற்றரசாக உருவாக்கி, சிற்றரசு வந்து பேரரசாக உருவாகும்போது போர்கள் வலுப்படத் தொடங்குது. அப்போ இந்த அக வாழ்க்கையில் இருக்கக்கூடிய ஒரு பெண்ணும், புற வாழ்க்கையில் இருக்கக்கூடிய அந்த சூழலும் வந்து இந்த பெண்ணை பாதுகாக்கமாக மாற்றம் பெற தொடங்குது. அப்படி தான் வந்து இப்போது போர் நிகழும்போது இப்போ பொதுவாக பெண்களையும், குழந்தைகளையும், பசுக்களையும் இதெல்லாம் பாதுகாப்பு எடுத்து ஒரு இடத்துல வச்சுட்டு போரை நிகழ்த்தணும் அப்படிங்கிற மாதிரியான விஷயங்கள் எல்லாம் பேசப்பட்டது. அப்போ இது எல்லாமே ஏன் வந்து பெண் வந்து பாதுகாக்கப்படக்கூடிய போர்க்காலத்தில் அல்லது வாணிபத்திற்கு முன்னிட்டு கடல் கடந்து அல்லது தரை வாணிபமாக வெளியில் இப்படி சின்ன சின்ன பயணங்கள், தெருவில் மோர் விற்கிறது, மீன் விற்கிறது, இதெல்லாம் வந்து பெண்கள் செய்வாங்க. ஆனால் பெரிய அளவில் அவங்க செய்ய மாட்டாங்க. அப்போ இதெல்லாம் ஏன் நிகழுது அப்படிங்கிறதெல்லாம் நம்ம பார்த்தோன்னா, பெண்களுடைய உடலானது உற்பத்திக்கான உடல். எப்படி ஒரு நிலமானது ஒரு விதையை வந்து உற்பத்தி செய்கிறதோ, அதே போல் பெண்ணினுடைய உடலானது உற்பத்திக்கான ஒரு உடலாக இருக்குது. அப்போ உற்பத்திக்குரிய ஒரு உடலை பாதுகாக்க வேண்டிய அவசியம் அப்படிங்கிறது ஒரு சமூகத்தினுடைய அவசியமாக, ஒரு இனக்குழுவின் அவசியமாக அது மாறுது. அப்போ அந்த மாற்றமானது எப்படி வருது அப்படிங்கிறது அப்போ தான் வந்து இன்றைக்கி இருக்க நம்ம கற்பு அப்படிங்கிற ஒரு சொல்லுக்கு பெண் உடலோடு தொடர்பு படுத்திய கற்புங்கிற வார்த்தையோடு நம்ம ஒப்பீடு பண்ண வேண்டிய அவசியம் கிடையாது. ஏன்னா தொல்காப்பியத்தில் சொல்லப்படுகிற கற்பனப்படுவது பிறர் நெஞ்சு புகாமை அப்படின்னு தான் சொல்கிறாங்க. ஔவையார் வந்து கற்பனப்படுவது சொல் திறம்பாமை அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த ரெண்டுலேயுமே எங்கேயுமே பெண்ணினுடைய உடலோ இல்லை ஆணினுடைய உடலோ வரல. பிறர் நெஞ்சு புகாமைன்னா அது ரெண்டு பேருக்கும் பொதுவானது தான். இன்னொருத்தவங்களை போய் நம்ம இன்டியூஸ் பண்ணுறதோ அல்லது துன்பம் பண்ணுறதோ, அவங்கள நம்ம தூண்டுதல் செய்யக்கூடிய விஷயங்களோ ஆணாக இருந்தாலும் சரி, பெண்ணாக இருந்தாலும் செய்யாது இருக்கிறது தான் வந்து கற்பனப்படுதல் பிறர் நெஞ்சு புகாமை அப்படிங்கிற இடத்துல சொல்கிறாங்க. இங்கே கற்பனைப்படுதல் சொல் திறம்பாமை அப்படின்னா சொன்ன சொல்லை மாற்றி சொல்லாமல் இருக்கிறதுங்கிறது ஆண்பால் பெண்பால் இருவருக்கும் பொதுவான ஒரு விஷயம்தான். அது இப்போது வந்து பெண்ணுடைய உடல் சார்ந்த ஒரு கற்பு அப்படிங்கிற ஒரு சொல்லாக அது சுருக்கமாக
ஆயிடுச்சு அப்படின்னு தான் சொல்லணும். ஆனா கற்பு வாழ்க்கைங்கிறது ஒரு மிகப்பெரிய ஒரு ஒரு காட்சி அப்படின்னு தான் சொல்லணும். ஏன்னா சங்க இலக்கியத்தில, தொல்காப்பியத்தில சொல்லக்கூடிய கற்பு வாழ்க்கைங்கிறது திருமண வாழ்க்கை தான். திருமண வாழ்க்கைய பத்தி சொல்றாங்க. அப்ப பெண்ணினுடைய உடலானது அந்த கற்பியல் ரீதியாக அல்லது கற்பியல் அப்படிங்கிற ஒரு கற்பியல் ரீதியான ஒரு வாழ்க்கைங்கிறது எல்லாமே உற்பத்தியோடு தொடர்புடைய பெண்ணினுடைய உடல் பாதுகாக்கக்கூடியதாக கொஞ்சம் கொஞ்சமாக மாற்றம் பெற்ற ஒரு காலம் தான் சங்க காலம் அப்படின்னு எடுத்துக்கலாம். அப்போ அங்கே பயணங்கள் குறைந்து அந்த போருக்கு காலத்தில் பெண்ணுடைய உடல் பாதுகாக்கப்படுதா மாறுது. ஏன்னா இப்போ இந்த நிலமானது ஆணுக்கு உகந்ததாக இருக்குது. இப்போ எனக்கு பிறகு எனக்கே பிறக்கக்கூடிய ஒரு குழந்தைக்கு தான் என்னுடைய நான் சேமித்து வைத்திருக்கக்கூடிய என்னுடைய உடைமைகள், அது நிலமாகவா இருக்கலாம், அல்லது ஆடு இருக்கலாம், தங்கமாக இருக்கலாம், பொன் பொருள் எது வேண்டுமானாலும் இருக்கலாம். அது வந்து என்னுடைய குழந்தைக்கு சேரணுங்கிற அந்த எண்ணம் தான் பெண்ணினுடைய உடல் மீதான ஒரு பாதுகாப்பு விஷயமாக மாறுது. அதனால தான் தொடர்ந்து திருக்குறளில் வந்து நிலம் அப்படிங்கிறதையும் பெண்ணோடு ஒப்பீடு பண்ணுறது, பழமொழிகள் பெண்ணோடு ஒப்பீடு பண்ணுறது, கதைகளில் பெண்ணையும் நிலத்தையும் ஒப்பீடு பண்ணுறது, பூமி அதிராமல் நடக்கணும் பெண் அப்படிங்கிற அந்த பெண்ணையும் நிலத்தையும் ஒப்பீடு பண்ணக்கூடிய தொன்ம கதைகள், அப்படிங்கிற நம்மக்கிட்ட நிறைய கடவுளோடு சின்ன சின்ன நாட்டார் கதைகளோடு உரிய கதைகளில் கூட நம்ம வந்து பெண்ணையும் நிலத்தையும் தான் ஒப்பீடு செய்த கதைகள் நிறைய நம்மக்கிட்ட இருக்கும். இது எல்லாமே என்னென்னா பெண் வந்து நிலத்துக்கு உகந்தவளாக பாதுகாக்கப்படக்கூடியவளாக இருக்கணும் அப்படிங்கிற ஒரு விஷயத்தில் தான் அதை வந்து சொல்ல ஆரம்பிக்கிறாங்க. அப்படி நம்ம வந்து பொன்முடியாருடைய ஒரு ஒரு குறுந்தொகை இது புறநானூறு பாடல் அது. அதில் வந்து அவங்க ஈன்று புறந்தறுதல் என் தலைக்கடனே, சான்றோன் ஆக்குதல் தந்தைக்கு கடனே, வேல் வடித்து கொடுத்தல் கொல்லருக்கு கடனே, ஒளிர்வாள் அறிஞ்சமம் மெருக்கி களிர் எறிந்து பெய்தல் காலைக்கு கடனே அப்படின்னு அந்த பாடல். இதில் வந்து இளைஞனாகப்பட்டவனுக்கு வந்து ஒரு வேலை எறிஞ்சு ஒரு யானையை வீழ்த்துறது அவனுடைய கடமையாக இருக்குது. ஒரு நல்ல மன்னன் நன்னடை நல்குதல் மன்னருக்கு கடனை அப்படின்னா நல்ல ஆட்சி கொடுக்கணும், அல்லது அந்த ஆட்சியில் வந்து சிறந்தவர்களுக்கு வெற்றியாளர்களை கொண்டாடக்கூடியவனாக இருக்கக்கூடியவன் தான் நல்ல மன்னன். இது அவனுக்கு கடமை அது. அதே போல் ஒரு நல்ல கொல்லன் இருந்தானா வந்து வேல் வடித்து கொடுப்பது வந்து ஒரு சிறப்பாக அந்த செயலை செய்தவன் அவனாக இருக்கணும். தந்தையாக இருந்தால் சான்றோனாக்குதல் தந்தைக்கு கடமை. இப்போ இது எல்லாமே கடமைன்னு அந்த சொல் வந்துட்டே இருக்கும். ஆனால் தாய்க்கு மட்டும் ஈன்று புறந்தறுதல் என் தலைக்கடனை. இப்போ நம்ம சங்க இலக்கிய பாடல்களையோ அல்லது இன்றைக்கு வரைக்குமே கூட நம்ம கவிதைகளை பொறுத்த வரைக்கும் நம்ம ஒரு சொல்லுக்கு பின்னாடி இருக்கக்கூடிய உட்பொருள் என்னங்கிறத நம்ம இன்னும் கொஞ்சம் ஆழமாக நம்ம பார்க்கும்போது இந்த என் தலைக்கடனை மற்றவர்களுக்கும் அது கடமையாக இருக்க, தாய்க்கு மட்டும் ஒரு குழந்தையை பெற்றுத் தருவதுங்கிறது வந்து தலையாய கடனாக அது அமைஞ்சிருக்கு அப்படின்னு சொல்லலாம். சரி, அப்போது தாய்க்கு வந்து தலையான கடனாக ஒரு குழந்தை பேர் மட்டும்தான் இருக்கா அப்படின்னு சொன்னால், அதில் இன்னொரு மறைபொருள் ஒன்று இருக்குது இந்த பாடல் வரியில் அப்படின்னு தான் நான் எடுத்துக்கிறேன். ஈன்று புறந்தறுதல் என் தலைக்கடனே அப்படிங்கிற வார்த்தையில் வந்து அவங்க ஈன்று தருதல் என் தலைக்கடனேன்னு சொல்லியிருந்தாங்கன்னா நம்ம வந்து தலையாய கடன்றதோடு நம்ம நிறுத்திக்கலாம். ஆனால் புறந்தறுதல்ங்கிற ஒரு வார்த்தைக்கு புறம் அப்படிங்கிற அந்த சொல் தன் குழந்தையை பெற்று புற வாழ்க்கைக்கு தர்றாங்க. அப்போ அந்த பெத்தெடுத்த ஒரு தாய் வந்து எதையெல்லாம் அந்த குழந்தைக்கு அவங்க உணவு, உடை, இருப்பிடம் அப்படிங்கிறதா ஒரு மனித வாழ்க்கைக்கு அடிப்படையானது. நம்ம எதையெல்லாம் உண்ணலாம், எந்த விதமாக உண்ணலாம், எதையெல்லாம் உடுத்தலாம், எப்படி உடுத்தணும், அது கலாச்சாரம் சார்ந்தோ நிலம் சார்ந்தோ அப்படி உடுத்துறது, அல்லது வந்து நம்ம இருக்கிறோம் அந்த இருப்பு. ஒரு குழந்தை வந்து பிறந்ததுலேருந்து ஒரு 3 வயதுக்குள்ளேயே அது நிறைய விஷயங்களை கற்றுக்கிறோம். அந்த கற்றுக்கிட்ட பின்னாடி அதனுடைய விரிவாக்கமாக தான் அதனுடைய கல்லூரி பாடமோ அல்லது பள்ளிக்கூட பாடங்கள்லையோ வாழ்க்கையோ அதுக்கு கற்றுக் கொடுக்கும். கருவேப்பிலையோ செம்பருத்தியோ அது 3 வயதுக்குள்ளே அதனுடைய பயன்பாடு அதுக்கு தெரிஞ்சிடும். ஆனால் அதனுடைய விரிவாக்கமும் அதனுடைய அறிவியல் ரீதியான பாடமும் தான் அது பிற்காலத்தில் படிக்கக்கூடியதாக இருக்குது. அப்போ ஒரு புற வாழ்க்கைக்கு ஒரு குழந்தை வந்து வருவதற்கான அத்தனை தகுதியோடு உலகத்துக்கு அனுப்புறது வந்து பெண் தான், தாய் தான் முதன்மையானவளாக அவள் இருக்கிறா அப்படின்னு தான் சொல்லணும். உலகம் முழுக்க இருக்கக்கூடிய எந்த ஆண்கிட்ட போய் உங்களுடைய முதல் ஆசிரியர் யாருன்னு கேட்டாலும் அவங்க தாய் தான் முதல் ஆசிரியராக அவங்க சொல்லுவாங்க. ஸோ அந்த வகையில் வந்து பெண் நிலம் அப்படிங்கிறத வந்து நம்ம 2 வேறு விதமான பார்வையில் எடுத்துக்கலாம். ஒன்று வந்து பெண்களை வந்து நிலம் அப்படிங்கிற ஒரு விஷயமாக அது ஒடுக்கி பொறுமையாக இருக்கணும், பொறுத்தார் பூமி ஆழ்வார் மாதிரி நீங்கள் வந்து பெண்ணை ஒடுக்கி வச்சுருக்காங்க அப்படின்னும் நம்ம பார்க்கலாம். ஆனால் அதே காலகட்டத்தில் ஒரு பெண் வந்து ஒரு நிலத்தை போல உற்பத்தி பொருளாக இந்த பூமியினுடைய அத்தனை உயிர்களுக்கும் ஆதாரமாக இருக்க தாய் போலவும் நம்ம பார்க்கலாம். இது வந்து பெண்களை பொறுத்த வரைக்கும் இன்றைக்கு நம்ம ஏன் சங்க இலக்கியத்தை படிக்கணும்,
அப்படின்னு இளைய தலைமுறையிலேருந்து கேட்குறேன் சொன்னால், நமக்கு ஒரு காலில் வந்து ஒரு கீழே ஓடி விழுந்துரும், காயம்படுறோம் அப்படின்னா, ஒரு சாதாரணமாக ஒரு மருந்து போட்டால் போதும், ஒரு டெட்டால் தடவினா கூட போதும், இல்லை தண்ணி ஊற்றி அலசி விட்டாலே புண்ணு சரியாயிடும் அப்படின்னு சொல்ல காயம்படும். ஆனால் இதே வந்து ஒரு துருப்பிடிச்ச ஒரு ஆழமான ஒரு கம்பி வந்து குத்திருச்சு அப்படின்னு சொன்னால், அது உடனே சட்டுன்னு உருவியும் எடுக்க மாட்டாங்க. அப்போ அது வந்து அது எப்படி அந்த என்ன காயம் எவ்வளோ ஆழம் அல்லது அதனுடைய காயம் என்ன அப்படின்னு வந்து ஒரு ஆழமாக அதை நம்ம தெரிஞ்சுக்க வேண்டியிருக்கும். அது வந்து நிதானமாக எடுக்கலைன்னா கூட கொஞ்சம் நமக்கு காயமாகும். அப்படி தான் நம்ம வந்து இன்றைக்கி வந்து நம்ம இந்த பெண்களுக்கோ அல்லது ஆண் பெண் உறவு சிக்கலில் இருக்கக்கூடிய சில விஷயங்களை நம்ம புரிந்து கொள்வதற்கு சங்க காலத்தை நம்ம வந்து உற்று நோக்கலாம் அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னா, சங்க இலக்கிய பாடல்கள் அகப்பாடல்களில் இருக்கக்கூடிய தலைவன் தலைவிக்கான உறவு முறைகள், அதற்கு சொல்லக்கூடிய பல விஷயங்களை இன்றைக்கு இருக்க காலகட்ட உளவியல் ரீதியான விஷயங்களோட நம்ம ஒப்பிட்டு பார்க்க முடியும். அப்படின்னு எடுக்கும்போது பெண் அப்படிங்கிறவ வந்து சங்க காலத்தில் அதாவது மனைவியாக அவங்களுக்கு ரோலுங்கிறது ரொம்ப ரொம்ப சின்ன ரோல் தான். ஆனால் மிக குறுகின காலத்தில் தான் அவங்கள பற்றி பேசியிருப்பாங்க. த ஆனால் தாயாக அவங்க ரோல் பெரிய காலம் இருக்கும். காதலியாக தலைவியாக சொல்கிற காலம் மிக குறைந்த காலம். தாயினுடைய ரோலுங்கிறது வந்து ஒரு வீரமிக்க தாயாக, ஒரு வலிமை கொண்டவளாக, தாய் நாட்டை காப்பவளாக அடையாளப்படுத்தப்பட்டிருப்பாங்க. மனைவியின் ரோலுங்கிறது ரொம்ப சின்ன ரோலாக இருக்கும். ஒரு பெண்ணுக்கு வந்து 3 விதமான ஒரு படிநிலைகளாக தலைவி, மனைவி, தாய் அப்படிங்கிற அந்த 3 படிநிலைகளில் அவங்களுடைய அந்த காலகட்டம், அவங்களுக்கு சொல்லக்கூடிய கடமைகள் அப்படிங்கிறதுல வந்து மிக முக்கியமான பங்கும் பொறுப்பும் எடுக்கிறது தாய் அப்படிங்கிற அந்த இடம்தான். அந்த தாய் அப்படிங்கிற இடத்துல இருந்து பெண்ணும் நிலமும் பார்க்கறது ஒரு விதமாக இருந்தாலும், தாய் அப்படி நிலம் அப்படின்னு பார்க்குற இடத்துல தான் தாய் நாடு அப்படிங்கிற ஒரு விஷயங்கள் கூட உருவாகியிருக்க வாய்ப்பு இருக்குது அப்படின்னு நான் நினைக்கிறேன். அப்படி நம்ம பார்க்கும்போது பெண்கள் வந்து இன்றைக்கு நம்ம வந்து ஒரு ஒரு இடத்தை அடைவதற்கு பலரும் அது இன்றைக்கி பெண் கல்வி இருக்கலாம், பெண்களுடைய சுய முன்னேற்றமாக இருக்கலாம். இதற்காக பேசிய இங்கே இருக்கக்கூடிய தோழர்கள் கூட நிறைய பேர் எனக்கு தெரியும். குமரேசன் தோழர் இருக்காங்கன்னு நினைக்கிறேன். இவங்க எல்லாருமே வந்து நான் சங்க இலக்கிய பாடல்கள் எழுதும்போது இதில் இருக்கக்கூடிய உரையாடல்கள் என்னோடு நிகழ்த்தி இருக்கிறாங்க. அப்போ ஒரு பெண் வந்து சமூகத்தில் பொதுவெளியில் ஒரு புதிய கருத்தோடு வரும்போது அதை வலிமை சேர்ப்பதற்காக இந்த ஆண் பெண் அப்படிங்கிற இந்த 2 இணைஞ்சு பயணப்படக்கூடிய இந்த வாழ்க்கையை வந்து நம்ம தெளிவாக புரிந்து கொள்வதற்கு நம்ம வந்து சங்க காலத்தில் இருக்கக்கூடிய அந்த பெண்ணும் நிலமும், நிலத்தோடு பெண் எங்கெல்லாம் ஒப்பீடு செய்யப்பட்டிருக்கிறாங்க, பெண்ணுடைய உடலானது எப்படி நிலத்துக்கு ஒப்பீடாக இருந்தது. பரத்தையருடைய உடல் வந்து அங்கு பிள்ளை பேற்றுக்காக அல்லது காமக்கிழத்தருடைய உடல் பிள்ளை பேற்றுக்காக அனுமதிக்கப்படவே இல்லை. ஆனால் கற்புடைய மகளிர் மட்டும்தான் அனுமதிக்கப்பட்டிருக்காங்க அப்படிங்கிற விஷயங்களோட உற்பத்திங்கிறது எந்த நிலத்தில் எந்த விதமான விளைச்சலை கொடுக்க வேண்டும் அப்படிங்கிறதோடு சேர்த்து ஒரு உட்கருத்தோடு நம்ம வந்து இன்னும் தெளிவாக சங்க இலக்கியம் அப்படின்னு புரிஞ்சிருக்கிறேன். ஸோ எனக்கு கிடைத்த இந்த ஒரு நல்ல வாய்ப்புக்கு தோழர் அரவிந்தன் அவர்களுக்கும் அரச்சலூர் செல்வம் அவர்கள் இந்த வாய்ப்பை ஏற்படுத்தினாங்க. அவங்களுக்கும் என்னுடைய வணக்கத்தையும் நன்றியும் தெரிவிக்கிறேன். நன்றிங்க தோழர். எதிர்பாராத ஒரு அதிர்ச்சி மாதிரியான இன்ப அதிர்ச்சி மாதிரியான ஒரு நிகழ்வாக இருந்திருக்கு. மிகுந்த திட்டமிட்டு செய்தாலும் கூட கடைசி நேரத்தில் சற்று தாமதமானது வந்து கூட இந்த நிகழ்வு நிலமும் பெண்ணும் என்கிற தலைப்பில் சங்ககாலம் என்ற பொழுது எல்லோருக்கும் ஏதோ சங்க காலத்தை பற்றி பேசுகிறோம், சங்க இலக்கியம் பற்றி பேசுகிறோம் என்ற ஒரு புரிதல் இருந்ததை தவிர இது உறுதியாக என்ன இதில் சொல்ல போகிறோம் என்பது பற்றி முழுமையாக எனக்கு எதுவும் வந்து அதை பற்றிய சரியான புரிதல் இல்லை. ஆனால் இது ஒரு வகையில் கேட்கும் பொழுது ஒரு ஒரு வாழ்க்கை, சங்ககால வாழ்க்கை, அந்த அந்த டைம் லைன் சொல்லுவாங்க, அந்த சங்க காலத்துடைய கூறுகள், பின்பு வந்து அதனுடைய கால கிரமம், இது எல்லாவற்றையும் வந்து ஒரு கதை மாதிரியும் ஒரு முழுமையான ஒரு காட்சி மாதிரியும் வந்து இந்த குறுகிய நேரத்தில் காட்சிப்படுத்துறதுங்கிறது வந்து எளிமையாக எல்லாருக்கும் கை வருவதில்லை. அது உங்களுடைய ஆளுமையையும் முழு அறிவையும் காட்டுகிறது. சங்க இலக்கியத்தில் இருக்கிற உங்களுடைய ஆளுமையும் காட்டுகிறது வெகு சிறப்பாக. அதாவது சுவாரஸ்யம் குறையாமல் அதே நேரம் அதில் இருக்கிற முழுமையான நீங்கள் சொல்ல வந்ததை சற்றும் தொய்வில்லாமல் சற்றும் குறைவில்லாமல் முழுமையான ஒரு உரையாக கிடைத்தது. சங்க இலக்கியமோ அல்லது தொன்மை தமிழர்களுடைய தொன்மை வாழ்வியல்ல ஆர்வம் இல்லாதவர்களும் கூட ஆர்வத்தோடு கவனிக்க வைக்கக்கூடிய ஒரு உரையாக இருந்தது அப்படின்னு கூட இதை சொல்லலாம். அப்படிப்பட்ட உரையாக இருந்தது. நம்மோட தமிழ் சான்றோர் பேரவையின் தலைவர் சௌரியா அடைஞ்சிருக்காங்க, மணிமேகலைக்கு அடைஞ்சிருக்காங்க.
சௌரி அண்ணா வணக்கம். நன்றி இணைந்திருக்கு. நீங்க ஏதாவது பேச விரும்புறீங்களா? ரொம்ப சிறப்பா சொன்னாங்க. அதாவது ரொம்ப ஃப்ளோ வந்து ரொம்ப அருமையா இருந்தது. அந்த ஓட்டம் ஓட்டம் வந்து பேச்சாற்றல் நல்லா பிரமாதமா இருந்தது. அதுக்கு ஒரு வாழ்த்துக்கள். ஒண்ணு. நன்றி தோழர். 2வது என்ன 2வது முக்கியமான விஷயம், அந்த நமக்கு இப்போ ஒரு கருத்தியல் வந்து இருக்கு இல்லையா? நம்ம வாழ்க்கையில அச்சம், நாணம், மடம், பயிர்ப்பு அப்படின்னு பெண்ண பார்த்து சொல்ற அந்த அதுக்கும் சங்க இலக்கியத்துக்கும் எந்த இடத்துல தொடர்பு இருக்கு? எங்க விலகுறோம்? அத சொல்ல முடியுமா? ஆம். இப்போ பேசவா தோழர்? இல்ல வேற யாராவது பேசுறாங்க? இல்லைங்க தோழர். நீங்க பதில் கொடுக்கலாம். கேள்வி கேட்டிருக்கிறாங்க. நம்ம அடுத்தது கேள்வி பதில் பகுதிக்கு போகலாம். ஓ. மற்றவருடைய கருத்துக்களோடு கேள்விகளும் வைக்கும் பொழுது நீங்க அவ்வப்போது உங்களுடைய பதிலை கொடுக்கலாம். மறுமொழி. பொதுவா வந்து ஆண்கள பொறுத்தவரைக்கும் நம்ம வந்து ஒரு அறம் அப்படின்னு சொல்ற விஷயம் வந்து ஆண், பெண் 2 பேருக்குமே இருக்கு. இந்த குடும்ப அமைப்பு உருவாக்கத்துல வந்து அறம் அப்படின்ற ஒண்ண ஆண்களுக்கு என்னலாம் சொன்னாங்க, பெண்களுக்கு என்ன மாதிரி சொன்னாங்கன்னா, இன்னைக்கும் நம்ம வந்து ஆண்கள் வந்து அழுகக்கூடாது. ஆம், ஆண்கள்னா இப்போ ஒரு 24 வயசு ஆயிடுச்சு அப்படின்னு சொன்னாலே, நம்ம இப்போவும் "என்னப்பா இன்னும் வேலைக்கு போகலையா?" அப்படின்னு நம்ம கேட்போம். 24, 25 வயசு ஆன பொண்ணுகிட்ட வந்து எப்போ திருமணம்னு கேட்போம். இன்றைக்கும் அது வந்து மாறவே இல்ல அப்படின்னு தான் சொல்லணும். 90% மாறுனதா நம்ம நெனைக்கிறோம். ஆனா, நான் கிராமப்புறங்கள்ல நெறைய பெண்களோட படித்தவர்களோடயும் வேலை செய்றேன். குறைவான படிப்பு குறைவா இருக்கவங்க கூடயும் வேலை செய்யும்போது நான் கடந்து வரக்கூடிய சொற்கள் அவை. அப்போ நம்முடைய பார்வைங்கிறது இது ரொம்ப அழுத்தமா, ஆழமா பதியப்பட்டிருக்கு. பெண்ணுன்னா திருமண வாழ்க்கையில உடனடியாக வரணும். ஆணுன்னா பொருளாதார ரீதியாக தேடி செல்லணும். அப்படிங்கிற ஒரு விஷயம் தான் வந்து இருக்கு. அப்ப அறம் அப்படின்னு சொல்லும்போது, ஆண்களுக்கு சொல்லப்பட்ட அறத்துல வந்து முதல் அறம் வந்து தன்னுடைய உறவினர்கள், "தம்மர் தப்பின் ஓர்ப்பினம்" அப்படின்னு ஒரு பாடல் வரும். குறமகள் இளவெயினி அவங்களுடைய பாடல். அதுல வந்து அவங்க ஆண் எப்படி இருக்கணும் அப்படின்னு சொன்னா, அவர் வந்து தன்னுடைய உறவினர்கள் ஏதாவது குற்றம் செய்தாங்கன்னா, சுற்றத்தினர், அந்த குற்றத்தை வந்து அவர் பொறுத்துக் கொள்ளக்கூடியவராக இருக்கணும். அப்புறம் அவங்க பசியோடு இருக்கிறாங்க அப்படின்னு சொன்னா, அந்த பசி வந்து பார்த்து அவர் வெட்கப்படணும். "பிறர் கையுறவு தான் நோற்றலும்" அப்படின்னு சொல்லுவாங்க. அது அத கண்டு அவர் நாணப்படணும் அப்படின்னு சொல்றாங்க. ஒரு படை நிகழ்த்தும்போது அவர் தன்னுடைய முன்னாடி போய் நின்னு தன்னுடைய வீரத்தை அ க அ காட்டி அவருடைய தன் உயிரை கொடுக்கக்கூடியவராக இருக்கணும். அறிஞர்கள் இருக்க சபையில வந்து பெரிய சான்றோனாக உயர்ந்து நிற்கணும். இது ஆணுக்குரிய அறமாக குறிப்பிடப்படுகிறது. அதேபோல பெண்ணுக்கு சொல்லும்போது அச்சம், மடம், நாணம், பயிர்ங்கிறது. பெண்கள் வந்து தன்னுடைய அச்சம், மடம், நாணம் அப்படிங்கிற இந்த 3 விஷயத்த வந்து ரொம்ப ஆழமா, தெளிவா வந்து பெண்கள் வந்து பேசாத இருக்கக்கூடிய, தலைவனுடைய சொல் கேட்டு இருக்கக்கூடிய இடத்துல இருக்கணும் அப்படிங்கிறது தான். இந்த இடத்துல தான் வந்து நான் தொல்காப்பிய பாடல்கள் வந்து நான் கூற்று வகை பாடல்களை பத்தி சொல்லும்போது, ரொம்ப தலைவி வந்து தலைவன் பேசக்கூடிய இடங்களாக குறிப்பிடக்கூடிய கூற்றுக்கள் "இங்கெல்லாம் தலைவன் பேசுகிறான்" அப்படின்னு சொல்ற இடமும், தலைவி எங்கெல்லாம் பேசாமல் தன்னுடைய உணர்வை வெளிப்படுத்துகிறாள் அப்படிங்கிற இடமும் ரொம்ப நுட்பமா கவனிக்கப்பட வேண்டியதா இருக்கு. அவ வந்து காதல் இருக்கக்கூடிய இடத்துல வந்து தன்னுடைய கணவனே ஆனா கூட மண்கலயத்துல இருக்கக்கூடிய பாச நீரானது மெல்ல மெல்ல கசியிறது போல தான் காதல் உணர்வை தன்னுடைய காமத்தை தலைவன் கிட்ட வெளிப்படுத்தணும் அப்படிங்கிற மாதிரியான வரிகள் வழியாக பெண் வந்து தன்னுடைய அக உணர்வை வெளிப்படுத்தக்கூடாது. அறிஞர் பெரிய சபையில அல்லது பெரிய ஊருடைய மன்றத்துல, முற்றத்துல நடந்து போகும்போது கூட குனிஞ்சு வேகமா அந்த இடத்த கடந்துறணும். மத்தவங்க நம்ம பார்வைய அ நம்ம மேல விழாம கடக்கணும். இப்படியான பல இடத்துல பாடல்கள், குறிப்புகள் எல்லாம் கூட சங்க காலத்துல இருந்திருக்கு. அது எல்லாம் இன்னைக்கு சமகாலத்துல மாற்றம் பெற்றுருச்சுங்கிறது வந்து வெளிய புற ரீதியாக நமக்கு மாற்றம் அடைஞ்சிருக்குன்னு தான் நான் பார்க்குறேன். இப்போ வெளியில போகக்கூடிய ஒரு பெண் வந்து உடை அல்லது அவங்களுடைய பேச்சு அப்படிங்கிறது நிறைய விஷயம் மாற்றம் அடைஞ்சிருந்தா கூட, இன்னமும் கூட அக அளவுல வந்து பெண்கள் தன்னுடைய உள்ள ரீதியாக சில அம் வழி வழியாக நமக்கு கற்பிக்கப்பட்ட பிற்படுத்தப்பட்ட பெ பெ அ பெ அ அ பின்னோக்கிய கருத்துக்களோடு தான் கருத்தியல் ரீதி சில விஷயங்கள பெண்கள் தடையோட மனத்தடையோட தான் இருக்காங்க. அது ரொம்ப உதாரணமா சொன்னா மாதவிலக்கான காலத்துல வந்து விலகி இருக்கிறது, அப்படி பல விஷயங்கள் இருக்கும். இந்த பொது வெளியில போகாம இருக்கிறது, கோவிலுக்கு போகாம இருக்கிறது, நல்ல காரியங்கள்ல கலந்துக்காம இருக்கிறது, அப்படிங்கிற மாரி நெறைய விஷயங்கள் வந்து அதுக்கான காரண காரியங்கள் வந்து அர்த்தத்தோடு, பொருளோடு இருக்கக்கூடிய இடங்கள் அல்லாமல் இருக்கலாம். இன்னமும் நான் என்னுடைய சங்க பெண் கவிதைகள் நூல் எழுதியிருப்பேன். ஒரு மிகப்பெரிய ஒரு திரை இயக்குனர் தன்னுடைய தாய், தகப்பன் இல்லாத காலத்தில தாயை கூப்பிட்டு வச்சு அவங்க குத்துவிளக்கு ஏத்த சொல்லும்போது, அவங்க அம்மா தான் வந்து சங்கடப்படுவாங்க. அந்த இடத்துல குத்துவிளக்கு ஏத்தி நிகழ்ச்சிய தொடங்கி வைக்கிறதுக்காக அப்படின்னு சொல்லுவாங்க. அப்ப இன்னும் வந்து இந்த மாதிரியான இடத்துல இருந்து பெண்கள் வந்து அந்த பிற்போக்கு சிந்தனைகள்ல இருந்து அவங்க வெளிவர வேண்டிய இடத்துக்கு
இன்னும் கொஞ்சம் சிறிது காலம் எடுக்கும். அதுக்கு இன்னும் நிறைய கல்வியும் பயிற்சியும் தேவைப்படும். இது எல்லாம் எப்படி நமக்கு உருவாச்சுன்னா, இப்ப நான் சொன்னபடி முதல்லயே அம் ஆயுதங்கள் கொண்டு நிகழ்த்தப்பட்டது அல்ல. எந்த விதமான ஒடுக்குமுறையோ அல்லது வந்து ஆண்கள் அழுதா ஒரு தப்பும் கிடையாது. தன்னுடைய மனைவியிடமோ, காதலியிடமோ, தோழியிடமோ கூட தன்னுடைய தோல்வி நேரத்துல வந்து அவன் அழலாம். ஆனா நீங்க 40 வயசுல ஒரு ஆண் வந்து கடன்னால தற்கொலை பண்ணிப்பாங்க. ஆனா ஒரு பெண் வந்து அந்த மாரி தற்கொலை பண்ணிக்க மாட்டாங்க. அவங்க ரொம்ப தைரியமா வாழ்க்கைய எதிர்கொள்ள தொடங்கிடுவாங்க. நெறைய இடத்துல நம்ம அத பார்க்க முடியும். கணவன் விட்டுட்டு போயிட்டாங்க அப்படின்னு சொன்னா கூட, இந்த பெண் வந்து பூ வித்தோ, தெரு ஓரத்துல ஒரு இட்லி கடை வச்சோ இருந்துருவாங்க. ஆனா ஆண் வந்து அ நெறைய குடும்ப சிக்கல்களை பொறுக்க முடியாம துறவிகளாக மாறுற ஆட்கள் கூட நம்ம பார்த்துருப்போம். இந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாமே என்னன்னா, கருத்தியல் ரீதியாக ஆணை ஒரு விதமாக அவன் வீரம் இல்ல அல்லது கோழைத்தனமா அவன் இருந்துட்டான். அதை எதிர்கொள்ள முடியலன்னு ஆணுக்கு ஒரு விதமான ஒரு உளவியல் சிக்கலை ஏற்படுத்துது. பெண்ணுக்கும் அதே உளவியல் சிக்கல். அது இரு பாலருக்கும் உருவாக்கப்பட்டதுன்னு தான் சொல்லணும். அச்சம், மடம், நாணம்ங்கிறது பெண்ணுக்கு போல, ஆண்களுக்கு வீரம், வெற்றி, புகழ் அப்படிங்கிறது வந்து ஆண்களுக்கு உருவாக்கப்பட்ட ஒரு விதமான ஒரு கருத்தியல் ரீதியான ஒரு ஒடுக்குமுறைன்னு தான் சொல்லணும் தோழர். இது வந்து தெளிவா ஏதாவது நம்ம சங்க இலக்கியத்துல இந்த அச்சம், நாணம், மடம், பயிர்ப்பு அப்படின்ற வார்த்தைகளோட நமக்கு வந்து ஏதாவது சூத்திரங்களோ அல்லது வாழ்வியல் முறைகளோ ஏதாவது ஒரு சங்க இலக்கிய பாடல் அந்த மாதிரி ஏதாவது இருக்கா அப்படின்றத நீங்க இல்ல அப்படி சொன்னது வந்து நமக்கு ஒரு ஒரு கருத்தியல்ல வந்து ஏன்னா அந்த அச்சம், மடம், இல்ல சங்க இலக்கிய மடம்ன்றது பாடல்ல அந்த மாதிரி நேரடியான பாடல்கள் அது நான் என்னோட அச்சம்ன்றதும் வாசிப்புல தேவையில்லை, இல்ல. மடமும் தேவையில்லை. ஆமா. என்னோட வாசிப்புல அந்த மாதிரி எதுவும் இல்ல. ஆனா அவங்க நாணப்படுகிற காட்சிகள் தான் இருக்கும். அது இல்ல நாணம் வந்து இயல்பான உணர்ச்சி. அ ம். மடம்ன்றது இல்ல ஏற்புடையது அந்த அல்ல. மாதிரி இல்ல, இல்ல. அச்சமும் ஏற்புடையது இல்ல. பயிர்ப்புன்றது அது இயல்பான விஷயம். ஆக ம். அந்த அந்த மடமும் அச்சமும் பெண்களுக்கு தேவைன்னு எங்கேயாவது சங்க இலக்கியத்துல குறிப்பா சொல்லப்பட்டிருக்கா? அந்த மாதிரி அப்படி எங்கேயும் இல்ல. என்னோட வாசிப்பு அப்படின்னா புரிதல்ல அது அது இதுவரைக்கும் அப்படி அப்போ எங்கேயுமே கிடையாது. அது எங்க இருந்து அந்த கருத்தாற்றம் நமக்கு வந்தது அப்படின்றத பத்தி ஏதாவது தொல்காப்பியத்துல இருக்கு தோழர். தொல்காப்பியத்துல என்ன சொல்றாங்க? தொல்காப்பியத்துல வந்து பெண்ணுக்கு தேவை வந்து அச்சம், மடம், நாணம், பயிர்ப்புங்கிறது பெண் என அப்படிங்கிற சொல்லியிருக்காங்க. ஒரு சூத்திரம் இருக்குது. ம். நூற்பா இருக்கு. இருக்கு. சரி, சரி. நன்றி. இருக்கு. அததான் இப்ப சொன்னேன். ஆண்களுக்கும் ஆனா ஆண்களுக்கான ஆனா அது அறநெறி, பெண்களுக்கான அறநெறி. அல்ல அது இப்ப இன்றைய காலத்துக்கு அது ஏற்புடையது இல்லல்ல? இல்ல, இல்ல. உங்க கருத்து என்ன? இல்லன்னு தான் சொன்னேன் நான். நன்றி, நன்றி. நன்றிங்க சார். அதாவது அந்த அச்சமடம் நாணம் பயிர்ப்பு என்பது நம்முடைய மரபு வழி வந்ததோ இல்லையோ, கடந்த 20 ஆண்டுகளுக்கு முன்பு வரையிலும் அந்த அந்த நிலையிலேயே, அந்த நிலைப்பாட்டிலேயே பெண்களுடைய வளர்ப்பும், அவங்களுடைய மன அமைப்பும் இருந்து கொண்டிருந்தது தான் உண்மை. இவ்வளவு நாள் கடத்தப்பட்டு வந்திருதுங்கிறது வந்து ஆச்சரியமான ஒன்று. கடந்த என்னை பொறுத்தவரையில ஒரு 20, 25 ஆண்டு காலம் இந்த கடந்த ஒரு 20, 30 ஆண்டு காலங்கள்ல தான் மிகப்பெரிய மாற்றங்கள் ஏற்பட்டிருக்கிறது. கல்வியினாலும், பல்வேறு விதமான விழிப்புணர்வுகளாலும், அவர்களுக்கான சமூக அ பா பால்ரு பாலின சமத்துவ விழிப்புணர்வினாலும் ஏற்பட்டிருக்கிறதெல்லாம். அப்போ சங்க காலம் என்பது இப்ப 2000 வருடங்களுக்கு கடந்த 2000 வருடங்களாக அது நிலை பெற்று இருந்திருக்கிறது. அந்த மாற்றம் வந்து நாம் வாழும் இந்த நாட்கள் நிகழ்ந்திருக்கிறது அப்படிங்கிறது தான் வந்து அதிலும் குறிப்பாக இந்த திராவிட இயக்கங்கள், தமிழ் இயக்கங்களுடைய அ தீவிர முயற்சிக்கு பின்பு தான் இது வந்து சாத்தியமாயிருக்கிறது. கல்விக்கு பின்பு சாத்தியமாயிருக்கிறது என்பதெல்லாம் நம்ம பார்க்க வேண்டியிருக்கிறது. அதுபோலவே அந்த ஆணுக்கு ஒன்றும் பெண்ணுக்கு ஒன்றும் சொன்னார்கள். ஆணுக்கு சொன்னதையே பெண்ணுக்கு சொல்ல முடியாது. பெண்ணுக்கு சொன்னதை ஆணுக்கு சொல்ல. எனவே பெண்ணுக்கு சொன்னது போல் ஆணுக்கும் சொல்லியிருக்கிறார்கள். 2 புறமும் வந்து அன்றைய காலகட்டத்திற்கு அவர்களுக்கு அப்பொழுது தேவையான இருக்கிற தேவை இருக்கும். அதாவது அன்றைக்கு நீங்கள் சொன்னது போல ஒரு பெண்ணை வந்து நிலமாக பார்த்தார்கள். ஒரு போர் வந்தால் பசுவையும், குழந்தைகளையும், பெண்ணையும் பாதுகாக்க வேண்டும் என்று பெண்ணை பாதுகாக்க வைப்பதற்காக அதை ஒரு விதை அதாவது விதைநெல் என்று சொல்வார்கள். அப்படி அவர்களை விதைநெல்லை பாதுகாப்பது போல பெண்களை பாதுகாக்க வேண்டிய ஒரு ஒரு சூழல். அப்படிதான் அது பார்க்கப்பட்டு வந்தது. இன்றைக்கு இருக்கிற சூழலில் எல்லாமே இன்றைக்கு சமூகம் அடைந்திருக்கிற மாற்றம், அறிவியல், பண்பாடு எல்லாமே பெரும் மாற்றத்துக்கு உட்பட்டிருக்கிற பட்சத்தில் இவை எல்லாமே வந்து ஒரு நம்முடைய மரபு சார்ந்த ஒரு கருத்தியல்களாகவே நாம் பார்க்க வேண்டியது இருக்கே தவிர அதை நம்முடைய இந்த காலத்துக்கு பொருத்தி பார்க்க இயலாது. அப்படி அதை பற்றி இதில் நாம் வியந்து பார்க்க வேண்டியது என்னவென்றால் அந்த காலகட்டத்தில் இப்படி ஒரு வாழ்க்கை வாழ்ந்திருக்கிறார்கள், அதை ஆவணப்படுத்தி இருக்கிறார்கள், அதை வந்து கலையுடன் சேர்த்து ஒரு பாடலாக பாடி அதை
அழகியலோடு வெளிப்படுத்தி எழும்பொழுது மொழியினுடைய ஆம், அந்த வளர்ச்சி, செழுமை என்பது மொழி வளர்ந்து, இலக்கணம் வளர்ந்து, அதனுடைய செழுமை, மொழியினுடைய ஒரு உச்சகட்ட காலமாக சங்க காலம் இருந்திருக்கிறது. அதாவது மொழி செழுமை அடைந்த காலமாக, வாழ்க்கை கூட ஒரு அழகியலோடு சேர்ந்த வாழ்க்கையாக, அதிலும் வந்து பிரச்சனைகள் இருந்திருக்கிறது, பிரிவு, வருத்தம் எல்லாமே இருந்திருக்கிறது என்றாலும் கூட, எல்லாவற்றிலுமே ஒரு 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 நல்ல அணுகுமுறை இருந்திருக்கிறது என்பதெல்லாம் தெரிகிறது. அப்போ அந்த காலகட்டத்திற்கு பார்க்கும் பொழுது இன்றைக்கு நாம் பெருமளவில் மாறி இருக்கிறோம். அன்றைக்கு வந்து இந்த அறப்பாடுகள் எல்லாமே வந்து அன்றைக்கு மட்டுமே பொருந்துவதாக இருக்கிறது. இன்றைக்கு அது பொருந்துவதில்லை என்று பெருமளவில் மாற்றம் வந்திருக்கிறது என்றாலும், உங்களுடைய அந்த முதலில் அந்த அகம் பற்றி தான் அதிகமாக படிக்க ஆரம்பித்து அப்படி பார்க்கும்போது அந்த வாழ்வியல், அவர்களுடைய வாழ்வியல், அவர்களுடைய வாழ்க்கை என்பது ஒரு முழுமையான வாழ்தலாக இருந்தது, ஒரு இனிய வாழ்க்கையாக இருந்தது அப்படின்னு சொன்னா அது நிச்சயமா நம்ம இன்னைக்கு வாழ்ற இவ்வளவு தூரம் மாற்றம் அடைந்து அறிவியல் மாற்றங்கள், சமூக அளவில் சமத்துவங்கள் எல்லாம் கிடைத்த பின்பும் அவ்வளவு தெளிவான புரிதலோடு வாழ்க்கை வாழ்கிறோமா? ஒவ்வொன்றையும், ஒவ்வொரு உணர்வுகளையும் நுணுக்கமாக பிரதிபலித்திருக்கிறார்கள் அந்த பாடல்கள்ல. பிரிவாகட்டும் அல்லது இணைவதாகட்டும் அல்லது எவ்விதமான உணர்வுகளும் வந்து மிக நுணுக்கமாக பிரதிபலிக்கப்பட்டிருக்கிறது. இப்படி நுணுக்கமான உணர்வுகளை கவனிப்பதற்கான சூழலோ மன அமைப்போ இன்றைக்கு இல்லையோ என்று எனக்கு ஒரு கேள்வி வருகிறது. அதை பற்றி நீங்க என்ன சொல்ல, உங்களுடைய கருத்து கேட்க? அப்படி இல்லைன்னு நான் நினைக்கிறேன் தோழர். ஏன்னா காதல்ங்கிறது வந்து ரொம்ப 2 பேருக்கு இடைப்பட்ட ஒரு விஷயம், ஆண், பெண். அது ரொம்ப நுட்பமான ஒரு இடம். அது வந்து அந்த ஆணுக்கும் பெண்ணுக்குமானது அவங்களுக்கு வெளியில் சொல்ல தெரியாமல் இருக்கலாம். அந்த நுட்பமான உணர்வுங்கிறது வந்து அவங்க 2 பேருக்கு நடுவில் இருக்க தான் செய்யும். அது எத்தனை காலம் ஆனாலும் காதல் உணர்வுக்கான தொடக்க புள்ளிங்கிறது ஒரே மாதிரி தான் இருக்கும்னு நான் நினைக்கிறேன். அதை நின்று நிதானித்து அதை அப்புறமா நம்ம பார்க்கறதுக்கான ஒரு இடமும் காலமும் இன்னைக்கு இருக்கக்கூடிய புற வாழ்க்கையில், ஒரு வேகமான ஒரு வாழ்க்கையில் நமக்கு இல்லாமல் இருக்கு. ஆனால் அந்த கணத்தை வந்து அவங்க அந்த சங்க காலத்தில் சொல்லப்பட்ட அல்லது குறுந்தொகை பாடல்களில் சொல்லப்பட்டது போல, ஒரு ஆண் வந்து அந்த பொண்ணை ஏற்றுக்க தலைவி வந்து திருப்பி அனுப்பிடுறாங்க, ஏற்றுக்கவே இல்லை. ஒரு காட்சி இருக்குது குறுந்தொகை பாட்டில். அவங்க திரும்பி போவாங்க. அந்த ஆணுக்கு நாணம்ங்கிறது அந்த பெண் ஏற்றுக்காத போது அந்த நாணமாக மாறுது. வெக்கப்படுறான், அந்த பொண்ணு புறந்தள்ளிட்டாங்கன்னு சொல்லிட்டு. அதனால தான் மடல் ஏறுதல் அப்படிங்கிற ஒரு விஷயம்லாம் கூட இருந்தது. இன்றைக்கும் பார்த்தீங்கன்னா அந்த ஆண் இவ என்னோட ஆள் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பொண்ணை எல்லாரும் முன்னாடி எக்ஸ்ப்ளாய்ட் பண்ணுறது, இது மாதிரி நிறைய இப்போவும் ஒரு பெண் வந்து தன்னோட காதலை வந்து முதல்ல சொல்லலாம், அது இருக்கலாம் நான் நிறைய விஷயங்கள்ல இருந்தால் கூட அந்த ஆண் தொடங்குற இடத்துக்கும் பெண் தொடங்குற இடத்துக்குமான வேறுபாடுங்கிறது ரொம்ப நுட்பமாக தெரிய தான் செய்கிறது. அப்புறம் அந்த ஒரு குறைந்த காலம் தான் காதல் வாழ்க்கைங்கிறது. அந்த குறைந்த காலத்தில் நுட்பமான இடம் அவங்க 2 பேருமே உணர்ந்துக்கிற இடம் இருக்க தான் செய்யும்னு நினைக்கிறேன். இந்த வேகம்தான் வந்து இந்த வேகமான ஒரு வாழ்க்கை தான் அதை நம்ம நிதானித்து கவனிக்கிறதுக்கான கால சூழலை நமக்கு கொடுக்காமல் இருக்கலாம் நான் நினைக்கிறேன். அதனால தான் நான் சொன்னேன், இன்றைக்கி நம்ம இருக்கக்கூடிய ஆண் பெண் உறவில் இருக்கக்கூடிய சில உறவு சிக்கல்களை நம்ம உணர்ந்துக்கிறதுக்கான இடமா கூட நம்ம சங்க இலக்கிய பாடல்களை நம்ம அறிஞ்சு பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பாடல் வரும், இளமுலை அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பாடல் தொடங்கும். அந்த பொண்ணு வந்து இன்னும் கூட மார்புகள்லாம் கூட வளராத, பல் விழுந்து முளைக்காத ஒரு இளமையான பருவத்தில் தான் ரொம்ப அழகான ஒரு பெண்ணாக இருக்கிறோங்கிறது கூட புரியாத ஒரு சின்ன பொண்ணு மேலே ஒரு பையன் ஒரு ஒரு அந்த தலைவன் வந்து காதல் வயப்படுறான். தலைவி கிட்ட போய் சொல்கிறான். அந்த தலைவி வந்து ஒரு முழுமையான அறிவு கொண்டவளாக கூட இல்லை. அவளோட அழகு வந்து அவனை துன்பப்படுத்தக்கூடியதாக இருக்குது அப்படிங்கிற மாதிரி ஒரு காட்சி, ஒரு பாடல் இருக்கும். அப்போது அந்த மாதிரி வந்து அந்த இன்றைக்கும் நம்ம அந்த ஆண் காதல் வயப்படுறது, அந்த அடலசன்ட் அந்த பீரியடில் இருக்கக்கூடிய அந்த பருவத்தில் இருக்கக்கூடியது தான் அந்த பாட்டாக நான் எடுத்துக்கிட்டேன். அப்படி இருக்கும். ஆனால் நம்ம அதுக்கு கொடுக்கக்கூடிய கவனம் வந்து காலம் ரொம்ப கம்மி. இலக்கியம் ரீதியாகவோ அல்லது இலக்கியத்தில் கொடுக்கக்கூடியதும் அல்லது நாம தனிப்பட்ட முறையில் அது குறைவாக இருக்கணும். அந்த உணர்வு முற்றிலும் இல்லைன்னு சொல்ல முடியாது. இல்லைன்னு சொல்லல. சங்க இலக்கியத்தில் இருக்க அந்த நம்முடைய புறக்காட்சியில சொல்ற கருப்பொருள் எல்லாம் கூட காலப்போக்கில் இன்னைக்கு வரைக்கும் இருக்கும். இப்பவும் நமக்கு வந்து ஊடகமாக ஒரு காதலை கடத்துவதற்கான ஊடகமாக பறவையை தூது அப்படின்னா இன்னைக்கு வந்து மொபைல் ஃபோனு அந்த மாதிரி எடுத்துக்கலாம்.
கருப்பொருள் வந்து அதனால தான் இன்ன பிறன்னு சொல்லி தொல்காப்பியத்தை 10 கருப்பொருள் சொல்லிட்டு இன்ன பிறன்னு சொல்லியிருப்பாங்க. புறப்பொருள் வெண்பா மாலையில் இன்னும் கொஞ்சம் கூடுதலாக இருக்கும். அப்போது இன்றைக்கி நம்ம எதெல்லாம் ஒரு மன உணர்வை இன்னொருத்தட்ட கடத்துவதற்கு பயன்படுதோ அதெல்லாம் நம்முடைய கருப்பொருளாக நம்ம எடுத்துக்கலாம். ஆனால் எப்போவுமே மாறாத ஒன்று வந்து காதல், காமம், பிரிவு, அது சார்ந்த துயரம் அப்படிங்கிறதெல்லாம் மாறாத ஒன்றா தான் இப்போவும் இருக்குது. வெளிப்பாட்டு முறைகள் வேறு வேறையாக இருக்கும். உண்மைதான் தோழர். இன்றைக்கு இருக்கிறது என்னுடைய கேள்வி என்னவா இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, அந்த நுண்ணிய உணர்வுகள் என்பது வந்து அன்றைக்கு நான் சொன்னது போல 2000 வருடங்களுக்கு முன்பு இருந்தது வந்து 30 வருடங்களுக்கு முன்பு வரை கூட அது வந்து பிற்போக்கான எண்ணங்கள் மட்டுமல்ல, அந்த அழகியலும் கூட வந்து தொடர்ந்ததாக தான் நான் நினைக்கிறேன். இப்பொழுது வந்து அதற்கான நீங்க சொன்னது மாதிரி அது காலத்தின் வேக ஓட்டத்தின் காரணமாக கூட இருக்கலாம். அது காரணம் வந்து அதுவாக கூட இருந்தாலும் கூட, அந்த நுண்ணிய உணர்வுகளை பிரதிபலிப்பது, நுண்ணிய உணர்வுகளுக்கு மதிப்பளிப்பது, ஒரு அதில் இருக்கிற அழகியலை வந்து ஆராதிப்பது, இப்படியெல்லாம் அதாவது காதலாகட்டும், உறவுகளாகட்டும், உறவுகளுக்குள்ள இருக்கிற சிக்கல்களை அணுகுவதாகட்டும், எல்லா வகையிலும் சொல்றேன். அதை பார்க்கும் பொழுது அந்த அளவு உளவியல் அளவில் அதை வந்து அணுகுவது வந்து இல்லையோ அப்படிங்கிறது எனக்கு கேள்வியா வந்தது. அதுதான் நான் கேட்டேன். நன்றிங்க தோழர், நன்றி. அடுத்தது குமரேசன் தோழர் இணைப்பில் இருக்கார். தோழர் வணக்கம். நீங்க ஏதாவது கேட்க விரும்புறீங்களா? குமரேசன் தோழர் வணக்கம். 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 ஒரு நிமிடம் இதை எடுத்துக்கிறேன். அது நிலம் போல பொறுமையா இருந்தது. 9 மணிக்கு தொடங்க நிகழ்ச்சி 10 மணிக்கு போது நிலம் போல பொறுமையா இருந்ததற்கு நல்ல விளைச்சல் கிடைச்சது. நல்ல அருமையான ஒரு உரை, ஒரு மாறுபட்ட கோணங்களில் யோசிக்கவும், இன்னும் தொடர்ந்து இதை வெற்றி இன்னும் வேற வேற மாதிரி கூட நம்ம விரித்து பேசலாம், எழுதலாம் அப்படிங்கிற ஒரு முனைப்பை தூண்டுகிற உரையை கவிஞர் சக்தி ஜோதி வழங்கி இருக்கிறார்கள். அதற்காக மனதார்ந்த பாராட்டுகள். நல்ல ஒரு மாறுபட்ட, அதாவது இதுவரைக்கும் சுற்றுச்சூழல், அப்புறம் அந்த தன்முனைப்புகள், சுய வளர்ச்சி, இது போன்ற தலைப்புகள் அடுத்தடுத்து உரைகள் சந்திச்சு வந்திருக்கிறோம். இது ரொம்ப மாறுபட்ட ஒரு இந்த சங்க இலக்கியம் சார்ந்த ஒரு உரையாக அமைந்ததுங்கிறது ஒரு மாறுபட்ட அனுபவம். ஏன்னா நம்ம இந்த தமிழ் தேசம் இந்த நிகழ்வுகளுக்கு வர தொடங்கின பிறகு நான் கேட்கிற இலக்கியம் சார்ந்த முதல் உரை இந்த உரை தான். அதற்கு முன்னாடி யாராவது கண்டிப்பா வழங்கியிருப்பாங்க. எனக்கு கிடைச்ச முதல் வாய்ப்பு சக்தி ஜோதி அவருடைய இந்த உரை தான். அதுவும் நான் பதிவு செய்ய விரும்புகிறேன். முதல்ல அவங்க சொன்னதுல சில விஷயங்களை சொல்லிட்டு அப்புறம் எனக்கு சில கேள்விகள் இருக்கு, அதை நான் வைக்கிறேன். ஒன்று, அந்த இது ரொம்ப புதுமையா இருந்தது. அந்த ஈன்று புறந்தறுதல் அப்படிங்கிறது வெறும ஈன்றுக்கு விட்டுட்டு போறது இல்ல, புறந்தறுதல் அப்படிங்கிறதுக்கு ஒரு புதிய விளக்கம் கொடுத்தாங்க. புறந்தறுதல் என்றால் இந்த புற உலகத்துக்கு, இந்த உலகத்துக்கு ஏற்றது போல அந்த குழந்தையை வளர்த்து கொடுக்கிற பொறுப்பும் இருக்கு. அப்படியே விட்டுட்டு போறது இல்லையே. அந்த புற உலக சூழலுக்கு ஏற்ப அந்த உலகத்தை புரிந்து கொண்டு வளர்வதற்கு என்றெல்லாம் அப்படி இன்னும் அதை விரித்து கொண்டே போகலாம். அப்படியான ஒரு பொருளை அவர் சொன்னதுங்கிறது புதிதாக இருந்தது. அப்புறம் அது போல பெண்ணும் நிலம் ரெண்டுமே எப்படி ஒரு தாய் என்பதோடு இணைத்து காணப்பட்டு வந்திருக்கிறதுங்கிறத அந்த சங்க பாடல்கள் சார்ந்து சொன்னாங்க. அது ஒரு நல்ல தகவலா இருந்தது. அது போல இன்னொரு நல்லா சொன்னாங்க. அதாவது சங்க பாடல்களில் பெண்ணுக்கு மனைவிங்கிற பாத்திரம் வந்து குறைவுதான். மனைவியாக அவர்கள் செய்ய வேண்டிய குறைவுதான். மாறாக தாய் என்கிற அந்த அதை பற்றிய அந்த பங்களிப்பு பற்றி தான் மிகுதியாக பேசப்பட்டு வந்திருக்கிறது அப்படின்னு சொன்னாங்க. அதுவும் ஏன்னா அது வந்து இயல்பா பெண்ணுக்கு அமைந்த வாழ்க்கையை அப்படியே பாதுகாக்கிற வகையில் இருந்தாங்களா, அது உண்மையிலே தாயினுடைய அன்றைக்கிருந்து தாயினுடைய அந்த பொறுப்பை, அந்த ஈடுபாட்டை, அக்கறையை வியந்து அதுல தங்களுடைய மனதை கொடுத்து புலவர்கள் பாடினார்களா அப்படிங்கிற சிந்தனை கூட ஏற்படுகிறது. அப்புறம் இதுல சார்ந்து எனக்கு சில கேள்விகள் அடுத்தடுத்து வச்சிடுறேன். கவிஞர் வந்து அதை அந்த கேள்வி குறிச்சுக்கிட்டாங்கன்னா நல்லா இருக்கும். அவங்க தொடர்ச்சி அதை விடை அளிப்பதற்கும் உதவியாக இருக்கும். இந்த இது அந்த இது எனக்கு நினைவு வந்தது. நீங்க அந்த தொல்காப்பியத்துல இருக்குன்னு சொன்னீங்க பாருங்க, அந்த அச்சம் நாடம் பயிர் சௌரி கேட்ட கேள்விக்கு நீங்க சொன்னீங்க. அது அந்த அச்சம்
அச்சமும் நானும் மடனும் முந்துறுதல் அப்படின்னு அந்த பாடல் வரி வரும். அதுக்கப்புறம் 2 வரி வரும், எனக்கு நினைவு வர மாட்டேங்குது. ஆஹ் அந்த அது அந்த தொல்காப்பியத்துலதான் அது முதல் முறையா வருதுன்னு கூட நீங்க சொன்னீங்க. இதுல ஆஹ் இது நான் ஒண்ணு இது படிச்சிருக்கிறேன். ஒரு ஒரு இது சம்பந்தமான ஒரு அதாவது அந்த எக்ஸாக்டா அந்த வேர்ட்ஸ் அப்படி எனக்கு நினைவு வரல, அந்த கருத்து நினைவு மனசு நிக்குது. ஒண்ணு, அந்த அச்சம்ங்கிறத சங்க பாடல்கள் இந்த அன்றைக்கு அறம் என்று கருதப்பட்ட விளிம்புகள் இருக்குல்ல, அதை மீறி செய்வதா, அறம் வழிவு செய்வதற்கெல்லாம் அஞ்சணும் அப்படிங்கிற மாதிரி. அதாவது நானே செய்யக்கூடிய அறம் மீறிய செயல்களுக்கு நான் அச்சப்படணும் அப்படிங்கிற கண்ணோட்டம். அப்புறம் அதுபோல நாணம் என்பது இந்த வெக்கப்பட்டு ஒதுங்கிறதுல, அது ஒரு விதமான தன்மானம் சார்ந்த வெளிப்பாடாக அன்றைக்கு சொல்லப்பட்டது. அதுபோல மடம் என்பது கூட ஒரு மாதிரி மடச்சியா முட்டாளாக இருப்பதல்ல, மாறாக ஒரு ரசனையோடு சார்ந்ததாக. அதாவது காதலனுக்கோ அல்லது இணையருக்கு இணையாக அறிவு இருந்தாலும் கூட அவர் சொல்லுகிற ஏதோ ஒரு விஷயம் தனக்கு ஏற்கனவே தெரியும் என்றாலும் கூட தனக்கு தெரியாத போல காட்டிக் கொள்கின்ற ஒரு விதமான மென்மை, ஒரு நடிப்பு அதில் கலந்திருக்கும். ஏன்னா அது ஒரு ஊக்குவிப்பதற்காக, உற்சாகம் அளிப்பதற்காக கூட வச்சுக்கலாம். பிற்காலத்துல அறிவு இருந்தாலும் காட்டிக் கொள்ளக்கூடாதுங்கிறது ஒரு அடக்குமுறை வெளிப்பாடாகவும் கூட மாறிச்சுன்னு கூட சொல்லலாம். ஆனா எதுக்கு காட்டி, ஏன்னா சகிச்சுக்க மாட்டான். தனக்கு மேல அறிவு போறதுங்கிற அப்புறம் தனக்கு நிகரான அறிவுன்னு தெரிஞ்சா கூட கணவன்மார்களால் சகித்து கொள்ள முடியாத கட்டம்லாம் வந்ததுங்கிறதையும் தெரிந்து கொள்ள முடியும். பட் அன்றைக்கு சொல்லப்பட்டதுங்கிறது இந்த கோணத்துலதான்ங்கிற மாதிரியும் அதுல நீ படிச்சிருக்கேன். அதனால பயிர்ப்பு என்பது அதுவும் கூட அதுதான் ஒரு மாதிரி வெறும் பக்கத்துல யாருமே இருக்கக்கூடாதுங்கிற அந்த கூச்சம்ல யாரும் அந்நிய ஆடவர்கள் தொட்டு விடக்கூடாது, அது கொஞ்சம் கிட்டத்தட்ட நெருக்கமா தான் வருது அன்றைக்கும் இன்றைக்கும் கூட. பிற்காலத்து புரிதல் கூட, அதாவது மற்ற அறிமுகமில்லாத மற்றவர்களை பார்க்கிற போது, குறிப்பாக ஆண்கள் இவர்கள் பார்க்கிற போது இயல்பாக ஏற்படக்கூடிய ஒரு விதமான தவிர்த்தல் மனப்போக்கு அப்படிங்கறதுதான் பயிர்ப்பாக சொல்லப்பட்டதுன்னு படிச்சிருக்கிறேன். இது சார்ந்து உங்களுக்கு ஏதாவது சிந்தனை இருந்தாலும் பகிர்ந்து கொள்ளுங்க, இல்லைன்னா என்னுடைய கேள்விகளுக்கு கூட நீங்க நேரடியா சொல்லுங்க. ஒவ்வொரு கேள்வியா நான் வைக்கிறேன். ஒண்ணு, இந்த பெண் அப்படிங்கிற சொல் இருக்குல்ல, பெண்ணுக்கான இலக்கணம் அல்லது பெண்ணினுடைய அழகு, பெண்ணுடைய பொறுப்பு, இப்படி எப்படி வேணாலும் சொல்லிட்டு வரலாம். ஆனா இதற்கு அன்றைக்கு இருந்து இன்றைய இலக்கியங்கள் வரைக்கும், சங்ககால இலக்கியங்களில் இருந்து சமகால இலக்கியங்கள் வரைக்கும் ஒரு தொடர்ச்சி இருக்கிறதா? அத மாறுபட்ட கண்ணோட்டங்களை சேர்த்தே நான் சொல்றேன். ஒவ்வொரு காலகட்டத்திலும் ஒவ்வொரு கண்ணோட்டம் மாறி வந்திருக்கிறது. இன்றைக்கு பெண்ணின் சுதந்திரம், உரிமை பற்றிய குரல்கள் ஓங்கி ஒலிக்கின்றன. இதுல ஆனா ஒரு தொடர்ச்சி இருக்கிறதா அது அப்படின்று, ஏன்னா நீங்க இலக்கிய களத்தில் செயல்பட்டு வருகிறவர் என்பதா இத நீங்க அவதானிச்சிருக்கீங்களான்னு தெரிஞ்சுக்க விரும்புறேன். அதுபோல இந்த ஒரு இது சொன்னீங்க, பொதுவா ஐவகை நிலம் தான் நான் படிச்சுட்டு இருக்கேன். நீங்க 4 வகை நிலம் சொன்னீங்க. அது கொஞ்சம் எனக்கு விளக்கம் தேவைன்னு கருதுறேன். அப்புறம் அதான் நிலம் அப்படிங்கிறத கூட ஒரு மண்ணாக இல்லாமல், ஒரு மண் அந்த நிலப்பரப்பு அப்படிங்கிற மாதிரி இல்லாம ஒரு மக்களுடைய வாழ்வியலைத்தான் சங்க பாடல்கள் அவ்வாறு உணர்த்த முயன்றனவா அப்படி, இது பற்றி நீங்கள் ஆய்வு செய்திருக்கிறீர்களா என்று தெரிந்து கொள்ள விரும்புகிறேன். அப்புறம் உரைப்பொருள் தாண்டி நீங்க பேசிய இந்த உரை சார்ந்த உரை பொருளை தாண்டி இன்னொரு கேள்வி வைக்கிறேன். என்னன்னா, இப்ப ஏன்னா இது பற்றி வரும்போது கேட்க நினைத்து ஆனா கேட்க முடியாமல் போன கேள்வி இது. அது இப்ப உங்ககிட்ட வைக்கிறேன். என்னன்னா, சங்க காலத்தில் 40க்கும் மேற்பட்ட பெண்பார் புலவர்கள் இருந்ததை பற்றி திரும்ப திரும்ப ஒரு 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 பெருமிதம், அந்த பெருமிதத்துல முழு நியாயம் இருக்கு, அதுல நான் மறுக்கல. அந்த அந்த பெருமிதத்தை மட்டும் சொல்வதன் மூலமாக ஆனா அந்த காலத்துல பெண் கல்வி என்பது உயர்ந்திருந்தது, பெண்கள் அத்தனை பேருக்கும் கல்வி கிடைச்சிருச்சு என்பதாக எடுத்துக்கொள்ள முடியுமா? அப்படித்தான் வைக்கப்படுகிறது. ஏன்னா அந்த பெண்பார் புலவர்கள் 40 பேரும் எந்த குடிகளை சேர்ந்தவர்கள், அவர்களுக்கு அந்த வாய்ப்புகள் எவ்வாறு அமைந்தன என்பதெல்லாம் ஆராய வேண்டாமா? ஆனா பொதுவா எல்லா பெண்களுக்குமே அன்றைக்கு கல்வி மறுக்கப்பட்டது. பிற்காலத்துலதான் கல்வி வழங்கப்பட்டது, கல்வி உரிமை இருந்தது.
பிற்காலத்துல தான் அந்த கல்வி என்பது மறுக்கப்பட்டதாகிவிட்டதுன்னு ஒரு கருத்து வைக்கப்பட்டு வருது. இதுல எனக்கு ஒரு முரண் இருக்கிறது. இதை சார்ந்து உங்களுடைய சிந்தனையும் தெரிந்து கொள்ள விரும்புகிறேன். நன்றி. அவ்வளவுதான் தோழர். நன்றி தொடர். வேற எதுவும் கேள்வி இருக்குதா? வேற யார்கிட்டயாவது இருந்துன்னா சேர்த்து கூட. இல்ல தோழர், இதுக்கு முதல்ல சொல்லிடுங்க, அப்பதான் அந்த இது இருக்கும். சரி, இல்ல ஓகே. உங்களுக்கு நேரம் ஏதாவது குறைவா இருக்குங்க தோழர் உங்களுக்கு? அப்படியெல்லாம் ஒன்றும் இல்லை தோழர், பேசலாம். சரிங்க சரிங்க இப்போ சொல்லுங்க. அவங்க அச்சமும் நானும் கேட்டாங்க இல்லையா, அதில் வந்து பயிர்ப்புங்கிற வார்த்தை தொல்காப்பியத்தில் கிடையாது. ஆமா அச்சமும் ஆமா நானும் மடமும் முந்துறுதல் நிச்சமும் பெண்பார்க்கு உரிய என்ப அப்படிங்கிறது தான் வந்து தொல்காப்பிய நூற்பா. அதில் வந்து இது கிடையாது, அந்த பயிர்ப்புங்கிற வார்த்தை. அதுக்கப்புறம் தொடர்ச்சியாக தொல்காப்பியத்தில் வந்து பல இடத்துல அந்த திரும்ப திரும்ப சொல்றதே வந்து காமத்திணையில் கண் நின்று வருவும் நானும் மடனும் பெண்மை ஆகலின் அப்படின்னு அவங்க சொல்றாங்க. அப்புறம் கற்பும் காமமும் நற்பால் ஒழுக்கமும் அப்படின்னு சொல்லி திரும்ப சொல்றாங்க. அவங்க ஒரு பெண் வந்து தன்னுடைய உடலாலும் உள்ளத்தாலும் ஆணுக்கு உகந்தவளாக படுவதற்கான அல்லது உருவாக்குவதற்கான ஒரு வரையறைகளை, அதாவது எழுதின உடனே அதை பெண்கள் பின்பற்றிட்டாங்களா அப்படின்னு சொல்ல, ஆனா அது ரெண்டும் ஒரு வாய் வழியாக சொல் வழியாக உருவாக்குவதற்கான ஒருத்துக்கலாம். அதே மாதிரி இந்த உயிரும் நானும் மடமும் என்று அப்படிங்கிற வார்த்தை தான் திரும்ப இன்னொரு தொல்காப்பியம் வரிசையாக ஒரு 4-5 தொல்காப்பிய நூற்பாக்களில் வந்து திரும்ப திரும்ப இதை தான் சொல்லிட்டு இருக்காங்க. ஆண்களுக்கு சொல்லும்போது வந்து என்ன சொல்கிறாங்க அப்படின்னாக்கா, செறிவும் நிறைவும் செம்மையும் செப்பும் அறிவும் அருமை அப்படிங்கிறதும் பெண்களுக்கும், அதை பெண்களுக்கு சொல்லுவாங்க. இந்த இடத்த வந்து யாருக்கு சொல்லுவாங்கன்னா, தோழி, செவிலித்தாய், நற்றாய் அப்படி சொல்லுவாங்க, தலைவிக்கு சொல்ல மாட்டாங்க. அப்போ தலைவியாக இருக்கிறத வந்து நம்ம இன்னும் ரொம்ப நுட்பமாக இந்த பாடலை எப்படி பார்க்கலாம், தலைவிங்கிறது காதல் வயப்பட்ட ஒரு காலகட்டம். அந்த காலகட்டத்தில் வந்து ரொம்ப பெரிய அறிவுக்கு வேலை குறைவாகவும், தோழர் சொன்ன மாதிரி எங்கே நாணப்படுறோமோ அந்த இடத்துல நாணப்பட்டு வெட்கப்பட்டு அந்த இருக்கக்கூடிய ஒரு சூழலை குறிப்பிடுறதாக கூட நம்ம வச்சுக்கலாம் அதை. ஆனால் நீங்கள் அதே தோழியை வந்து அதே சங்க இலக்கிய பாடல்களை ரொம்ப அறிவு மிக்கவளாக, தலைவியை வழிகாட்டுபவளாக, தலைவனுக்கு வழிகாட்டுபவளாக அடையாளப்படுத்தப்பட்டிருப்பாங்க. செவிலித்தாயும் அதே மாதிரி ரொம்ப அறிவுள்ளவங்களாக காட்டப்பட்டிருப்பாங்க. பரத்தேரும் கூட அறிவான பெண்களாக தான் காட்டப்பட்டிருப்பாங்க. இப்போ இந்த பெண்கள் அப்படின்னு சொல்லி ஒரு சின்ன ஒரே ஒரு வரையறைக்குள்ள அதை சங்ககால பெண்களே நம்ம அடைக்கிட முடியாது. புனைவிலக்கியமாக எடுத்துக்கும்போது தலைவிங்கிறது வந்து ஒரு ஆப்ஜெக்டாக ஒரு பொருளாக பார்க்காம, அது ஒரு காலகட்டமாக நம்ம பார்த்தோம்னா, அந்த காதல் வயப்பட்ட காலகட்டம் வந்து நட்பு, அது படக்கூடிய வெட்கப்படக்கூடிய கூச்சத்தோடு அல்லது காதலோடு காமத்தோடு தலைவனை அணுகக்கூடிய அல்லது அனுமதிக்கக்கூடிய அந்த பருவமாக நம்ம அதை எடுத்துக்கலாம் நான் நினைக்கிறேன். அதே மாதிரி சில கருத்துக்கள் வந்து அங்கேருந்து தான் உருவானது. ஒரு பெண் இப்படி தான் இருக்கணும் இந்த காலகட்டத்தில் அப்படிங்கிறது. தாய்னா வீரம் மிக்கவளாக, வலிமை மிக்கவளாக உள்ள ஆண் குழந்தைகளை பெற்றுத்தரக்கூடிய தாயாக இருக்கணும். அதனால தான் நமக்கு வந்து ஒரு போர்க்களத்தில் மகன் வந்து புறமதுகிட்டுட்டான் அப்படின்னு கேட்டேன், தன்னுடைய முலையை அறுத்துருவேன் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு தாயை நமக்கு வந்து ஒரு சித்திரமாக தொடர்ச்சியாக காட்சிப்படுத்துகிறாங்க. அப்போ வந்து பெண்ணோட உடலை வந்து அந்த ஆண்களுடைய கருத்தியலுக்கு அணுக்கமாக வச்சுக்கிற இடம் கூட அப்படிதான் நம்ம பார்க்கணும். அப்புறம் வந்து அந்த பெண்ணுடைய இறப்பு குறித்து சொல்லும்போது கூட மனைவியினுடைய இருப்புங்கிறது குறைவான காலம்தான் காட்டப்படுது அப்படின்னா, சங்க இலக்கியத்தில் மனைவியுடைய இருப்புங்கிறது எப்படி காட்டியிருப்பாங்கன்னா, போருக்கு போகிறவன வழி அனுப்பி வச்சுருப்பாங்க. போர்க்களத்தில் இறந்து போயிட்டாக்க அவங்க வந்து அங்கேயே தலைய மார்போடு அணைச்சு உயிர் துறந்துட்டாங்கன்னா அது நல்ல மரணம். அந்த பெண் வந்து ரொம்ப கற்புடை மகளிராக கொண்டாடப்படக்கூடிய ஒரு மரணமாக பார்க்கப்பட்டிருக்கு. அப்படி இல்லைன்னா கைமை நோன்பு இருக்கிறதும் அதனால இருக்கக்கூடிய துன்பங்களையும் குறிப்பிட்டிருக்க கோப்பெரும் பெண்டுங்கிறவங்களுடைய பாடல்ல என்னால் வந்து இந்த கைமை நோன்புக்கான துயரங்களை அனுபவிக்க முடியாது அப்படிங்கிறது அவங்களே சொல்லக்கூடிய பாடலும், அவங்களுக்கு அடுத்து அவங்கள பற்றி குறிப்பிடப்பட்ட பாடலில் கூட அவங்க இளமையான பெண் நம்ம புரிஞ்சுக்க முடியும். அப்போ பெண்களுடைய மனைவிக்கான காலம்ங்கிறது வந்து ஆண்கள் போர்க்களத்திற்கு போகும்போது அந்த அவனை வீரத்தோடு வழி அனுப்பி அவன் இறந்து போயிட்டா இறந்து போறவங்க அப்புறம் விருந்தோம்புதல், அவங்களுக்கு இருக்கக்கூடிய முக்கியமான செயல்பாடுதலே வந்து விருந்து பிறந்ததுலும் சுற்றம் ஓம்பலும், அதான் மனைவியினுடைய முக்கியமான செயல்பாடு. இப்போவும் நீங்க விருந்து அப்படிங்கிறது வந்து பெண்களுக்கு தான் உரியது. திருவிழா
இருக்கட்டும், அல்லது ஒரு வீட்டில் ஒரு நல்ல நிகழ்ச்சி நடந்தாலும் சரி, அதில் இருக்கக்கூடிய பெரும்பாலான பங்குங்கிறது அந்த வீட்டில் இருக்கக்கூடிய பெண்ணுக்கு தான். விருந்து சுற்றம் ஓம்புதல் அப்படிங்கிறது வந்து பெண்களுக்கான ஒரு செயல்பாடாக தான் இருக்குது. இது எல்லாம் தொடக்க புள்ளியாக இருந்து இந்த நூற்பாக்களை பின்பற்றி தான் வாழ்க்கை முறை அமைக்கப்பட்டதுன்னு சொல்ல முடியாது. வாழ்க்கை முறையில் மெல்ல மெல்ல அது உருவாக்கப்பட்டதை பார்த்தும் கூட நூற்பாக்கள் இயற்றப்பட்டிருக்கலாம் அப்படின்னும் நம்ம எடுத்துக்கலாம். ஒன்னோடு ஒன்று இணைஞ்சதாக தான் எடுத்துக்க முடியும். ஏன்னா காலப்போக்கில் இது வந்து சின்ன சின்ன மாற்றங்களுக்கு உட்பட்ட 2000 வருடங்களுக்கு முந்தைய ஒரு இலக்கிய பிரதி தான். இலக்கணம் வரையறையோ இலக்கியமோ சின்ன சின்ன மாற்றங்களோடு நம்ம கைக்கு வந்து சேர்ந்துருக்கோம். அப்புறம் 4 நிலம் சொல்கிறது தொல்காப்பியத்தில் குறிப்பிடப்படக்கூடிய அகத்திணை நூற்பால் இருக்குது. மாயோன் மேய காடுரை உலகமும் அப்படின்னு சொல்கிற இடத்துல வந்து குறிஞ்சி முல்லை மருதம் நெய்தல் என சொல்லிய முறையால் சொல்லவும் படுமேன்னு சொல்லிட்டு 4 நிலங்களை பற்றி தான் குறிப்பிடுறாங்க. 5வது நிலமான பாலையை பற்றி சிலப்பதில் தான் குறிப்பிடப்படுகிறது. அப்புறம் பெண்கள்ங்கிறது பெருமிதமாக சொல்லப்பட்டு போயிடுச்சா அப்படின்னு சொல்லி தோழர் கேட்டாங்க. அது அப்படி இல்லை. நீங்கள் இந்த மண்பானை செய்யக்கூடிய குடும்பத்தை சேர்ந்த பெண்கள், ஏன்னா விரலியர் தான் பெண்களாக இருந்திருக்காங்க. முடத்தாம கன்னியார், அப்படி நீங்கள் முடத்தாம கன்னியார்லாம் பார்த்தீங்கன்னா பொருள் ஆற்றுப்படை பாடல்கள் பாடினிகள், விரலியர்கள், நடன மங்கையராக இருந்திருக்காங்க. பாடல்கள் இயற்றியிருக்காங்க. வாய்மொழி பாடல்களாக பாடல்கள் கேட்டு பாடுறவங்க இருந்திருக்காங்க. எழுதுறவங்களாம் புலவர் மரபாக பின்னாடி தான் மாறியிருக்காங்க. அந்த வாய்மொழி பாடல் மரபுலேருந்து எழுத்து மரபாக புலவர் மரபாக மாறினதும் கூட அந்த விரலியரெல்லாம் இல்லாமல் போனதுக்கான ஒரு காரணமாக கருதலாம் நான். அப்போ இந்த மன்னர்களை அணுகி பாடல் பாடின பாடினியர் இருந்திருக்கிறாங்க. விரலியர்கள் வந்து விரலியாற்று படைங்கிறது பின்னாடி வந்த பாடல். அப்போ விரலியர்களாக இருந்த பெண்கள் கிட்ட வந்து கல்விங்கிறது இப்போ நம்ம இன்னைக்கு இருக்கக்கூடிய கற்புங்கிற சொல்லிலிருந்து அல்லது இன்னைக்கு நம்ம பார்க்கக்கூடிய ஆண் ஆதிக்கம்ங்கிற சொல்லிலிருந்து எப்படி சங்க காலத்தில் இருக்கக்கூடியதை பார்க்கக்கூடாதோ அதே போல தான் வந்து இந்த கல்வி அப்படிங்கிறதையும் கூட இன்னைக்கு இருக்கக்கூடிய பெண் கல்வி அல்லது கல்விங்கிற முறையிலேருந்து சங்க காலத்துக்கான கல்வியை நம்ம ஒப்பிட்டு பார்க்க முடியாதுன்னு தான் நான் நினைக்கிறேன். அப்போ இருந்த கல்வி முறைங்கிறது வந்து பெண்கள் பாடசாலையில் போய் கல்வி கற்றுக்கிட்டாங்க அப்படி கிடையாது. குடும்பம் சார்ந்து, ஏன்னா அதனால தான் வந்து இப்போ சங்க இலக்கியத்தில் 45 பெண்பார் புலவர்களை நான் கவிதைகள் நூலில் குறிப்பிட்டிருக்கேன். தாயம்மாள் அரவாணனுடைய புத்தகத்தை மகுடு முன்னிலை மேற்கோளாக எடுத்துட்டு நான் அதை அடியொற்றி தான் 45 பேர் எடுத்திருக்கேன். அதில் கூட நெடும்பள்ளியத்தை அப்படின்னு ஒரு அம்மா வந்து எனக்கு பெண்பார் புலவராக இருக்க வாய்ப்பில்லையோங்கிற ஒரு சந்தேகத்தையும் நான் குறிப்பிட்டிருப்பேன். ஏன்னா இந்த 2000 வருடங்களில் ஆண்பால் பெண்பாலுக்கான அடையாளங்கள் நிறைய மாற்றிருக்கலாம். இது யார் பெண்பார் புலவர்னு தெரியாமல் கூட இருக்கலாம். அப்புறம் நிறைய பாடல்களில் வந்து அந்த பாடலுடைய பொருளையும் கருத்தையும் வச்சு தான் அவங்க வந்து பாடல் பெற்றிருக்கிறாங்க. பின்னாடி வந்த உரையாசிரியர்களுடைய பாடல் பகுப்பு முறையில் அது ஏற்பட்டிருக்கு. அப்புறம் இப்போ செம்புல பயல் நீரார், கல்பொரு சிறுநுரையார் அப்படிங்கிற பேரெல்லாம் இருக்குன்னா அதெல்லாம் நம்ம வந்து ஆண்களில் கொண்டு போய் பாடல்களில் சேர்த்துருப்பாங்க. அவங்க ஆண்களாக தான் இருக்கணும்னு அவசியம் கிடையாது. ஏன்னா அது அந்த பாடலில் இருக்கக்கூடிய ஒரு சிறந்த வரி, கல்பொரு சிறுநுரை போல அப்படின்னு சொல்லி அந்த பாடல் வரும். அதே மாதிரி செம்புல பயல் நீர் போல அப்படின்னு சொல்லும்போது அந்த பாடலுடைய வரி நல்லா இருக்கிறத வச்சுட்டு கல்பொரு சிறுநுரையார் அப்படிங்கிற மாதிரி இது மாதிரி பாடல்களே நிறைய பாடல்கள் இருக்குது. அதனால இன்னும் கூட பெண்கள் எழுதியிருக்கலாம், துவக்கப்பட்ட முறையில் வந்து அது மாற்றம் பெற்றிருக்கலாம் அப்படிங்கிறது என்னோட கருத்து. அப்புறம் வந்து நம்ம வியந்து விதந்தோதுகிற அளவுக்கான பெண் கல்வின்னு இதை எடுக்கக்கூடாது. அன்றைக்கு இருந்த வாழ்க்கை முறைக்கான காதல் உணர்வை அல்லது புற உணர்வை, போர்க்களத்துக்கு போயிட்டு வந்தவுடைய சூழல், தாயங்கன்னியாருடைய பாடலில் ஒரு அழகான ஒரு காட்சி அவங்க சொல்லியிருப்பாங்க. ஒரு பாடல் தான் எழுதியிருப்பாங்க. போர்க்களத்துக்கு போயிட்டு எல்லாரும் திரும்பி வேம்பு சினை ஒடிக்க அப்படின்னு சொல்லி அந்த பாடல் வருங்க. அதில் வந்து வேம்பு குச்சியை ஒடிச்சிட்டு வந்து சாம்பிராணி புகை போட்டு ஊரெல்லாம் வந்து மருந்து வச்சு போர்க்களத்துக்கு போயிட்டு வந்தவங்களை வெற்றி வாகை கொண்டாடி மகிழ்ச்சி அந்த காயத்தை ஆத்ததுக்கான வெற்றி கொண்டாடக்கூடிய ஒரு ஆரவரிக்கிற ஒரு ஊராக அந்த ஊர் காட்சிப்படுத்தப்பட்டுட்டு இந்த ஒரு வீட்டில் மாத்திரம் ஒரு பையனுடைய ஒரு அம்மா காத்திருக்காங்க. இன்னும் மகன் திரும்பி வரல. தேர் வந்துட்டு இருக்கும். மகன் போன அந்த தேர் திரும்ப வரும். அதில் அவர் உயிரோடு வர்றாரா வெறும் தேர் வருதா அப்படிங்கிறதுலாம் அந்த காட்சி இல்லை. ஆனால் அந்த அம்மாவுடைய சொல் மட்டும்தான் அதில் இருக்கும். அவன் திரும்பி இந்த மகன் போன தேர் வந்துட்டு இருக்கு, அவன் தான் வந்து போரில் முன்னுக்கு நின்று அவன் வெற்றி அடைஞ்சிருப்பான் அப்படிங்கிற ஒரு மகிழ்ச்சி, மன்னனுடைய வெற்றிக்கு வந்து என் மகன் தான் இதில் காரணமாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு திரும்பி அவன் வந்துட்டு இருக்கான் அப்படிங்கிறது ஒரு நம்பிக்கையோடு எதிர்கொள்கிற ஒரு தாயை பற்றி ஒரு காட்சி இருக்கும். இதெல்லாம் ரொம்ப நுட்பமாக தாய்ங்கிற உணர்வில் நிறைய பாடல். அது மாதிரி
என் மகன் தங்கியிருந்த வயிறு வந்து ஒரு கருவறை வந்து ஒரு புலி தங்கிட்டு போன குகை போல இருக்கு அப்படின்னு சொல்ற பாடல் கூட அது அப்படியான ஒரு பாடல் தான். சிற்றூன் பற்றி நின் மகன்கிற காவர் பெண்டினுடைய ஒரு பாடல். அது இப்போ காவர் பெண்டு அப்படிங்கிற பேரே எடுத்துட்டா அது ஒரு பெண் செவிலித்தாயினுடைய பேராக கூட நம்ம எடுத்துக்கலாம். செவிலித்தாய்ங்கிறவங்களுக்கு காவர் பெண்டுன்னு ஒரு பேர் இருக்கு. அப்போ அந்த உண்மையா அந்த பாடல் எழுதினவங்களுடைய பெயர் என்னங்கிறது கூட தெரியாம இருக்கும். அப்படி கல்வி அப்படின்னு சொல்லி எடுத்து பார்க்கும்போது இது வாய்மொழி கல்வியாக அது பின்னாடி எழுத்து அமைப்பாக இருந்தது. அப்புறம் புலவர் மரபு வருது. அப்புறம் புற வாழ்க்கையில பேரரசு உருவாக்கம், பேரரசுல சைவம் வைணவம் பக்தி இலக்கிய காலம் இதுல எல்லாம் பெண்கள் எழுதவே இல்லை. இந்த பெண்களுடைய கல்வி அப்படிங்கிறது இல்லாமல் போயிடுச்சா அப்படிங்கிற கேள்வி தான் இன்றைக்கு இருக்க பெண் கவிஞர்களுடைய கேள்வியும் கூட. 1800 ஆண்டுகளுக்கு மேலாக பெண்களுடைய ஆண்டாள், காரைக்கால் அம்மையார், அப்புறம் ரொம்ப பின்னாடி வந்து ஆவுடையக்கால், அப்படி கொஞ்சம் கொஞ்சம் பேரை தவிர பேர் சொல்ல முடியாது. சிற்றிலக்கிய காலங்களில் பெண் பங்களிப்புங்கிறது இல்லவே இல்லை. அப்போ அந்த காலகட்டங்களில் பெண்கள் என்ன செய்துட்டு இருந்தாங்க அப்படிங்கிற கேள்வி எங்களுக்கும் இருக்குது. இப்போ இந்த நூற்றாண்டில் தான் பெண்கள் எழுத வந்திருக்கிறோம். அதுக்கும் இதற்கும் தொடர்ச்சி இருக்கா, அதனுடைய தொடர்ச்சியாக தான் நாங்கள் எழுதுகிறோமா அப்படின்னு கேட்டாக்க அது அதனுடைய தொடர்ச்சின்னு சொல்ல முடியாது. ஆனால் தொடர்ச்சியாகவும் எடுத்துக்கலாம். அகப்பாடல்களில் தொடர்ச்சி இருக்கலாம், புறப்பாடல்களில் கேள்விகள் இருக்கலாம். அருமைங்க தோழர். நிச்சயம் அது வந்து தொடர்ச்சின்னு சொல்ல முடியாதனால கூட நிச்சயம் தொடர்ச்சின்னு சொல்லலாம். ஏன்னா இன்றைக்கு வந்து சங்க பாடல்களுடைய முழுமையாக நமக்கு வந்து அதை பற்றிய புரிதல் நமக்கு வரும் பொழுது அது அங்கிருந்து நம்ம தொடர முடிகிறது இல்லையா, அதை புரிந்து கொள்ள முடிகிறது. நமக்கு நம் வாழ்ந்து கொண்டிருக்க வாழ்க்கைக்கும் நம்மளுடைய தொன்மையில் இருந்த வாழ்க்கை முறைக்கும் இருக்க தொடர்பு ஏற்படுத்திக்க முடியுது. அப்போ அதில் இருக்கிற நல்ல கூறுகளை எடுத்துக்கொள்ள முடிகிறது. நம்ம இன்னும் பல்வேறு விதங்களில் வந்து தொடர்புபடுத்தும் பொழுது நாமே இப்போ திருக்குறளை படிக்கும் பொழுது எவ்வளவோ தத்துவ நூல்கள் அல்லது வந்து சுய முன்னேற்ற நூல்கள் இருந்தாலும் வந்து திருக்குறளை எடுத்து படிக்கும் பொழுது நம்ம அங்கிருந்தே தொடர்ந்து கொள்ள முடிகிறது இல்லைங்களா. அதுபோல் நிச்சயம் வந்து அதனோட தொடர்ச்சின்னு கூட சொல்லலாம். இடையில் எப்படி வந்து களப்பிரர் காலத்தை வந்து ஒரு இருண்ட காலம்னு சொல்கிறாங்களோ அது மாதிரி பல்வேறு விதமான அரசியல் காரணங்கள், இனக்கலப்புகள், பண்பாடு கலப்புகள், இப்படி எல்லாம் பல்வேறு காரணங்களால் வந்து நமக்கு அதை பற்றிய ஒரு உணர்வு இல்லாமலோ அதை பற்றி மறைக்கடிக்கப்பட்டோ இருந்தாலும் கூட இன்னைக்கு மீண்டும் ஒரு முறை நினைவுறுத்துவது போல நமக்கு மீண்டும் அந்த கல்வியின், குறிப்பாக கல்வி, நம்ம கற்ற கல்வி அதுக்கு பெரிதும் உதவுகிறதுன்னு நான் நினைக்கிறேன். குமரேசன் தோழர், நீங்க மேலும் ஏதாவது கருத்து சொல்ல விரும்புறீங்களா? இல்ல, ஒரே ஒரு அவங்க சொல்லி இருந்தாங்க, அந்த போர்க்களத்துல வீரத்தோட நிக்கிற ஆண்களை, போர்க்களத்துக்கு வீரத்தோட போகின்ற ஆண்களை பெற்று தருகிற கடமையை செய்கிற தாய்களை பற்றிய பாடலை பற்றி சொன்னாங்க. எனக்கு ஒரு கருத்தாக தோன்றுச்சு. என்னன்னா, அன்றைக்கு எந்த அளவுக்கு இந்த மன்னர்கள் ஒரு போர் வெறியோட நிலங்களை கைப்பற்றுவது, ஆட்சி பரப்பை விரிவுபடுத்துவதான நோக்கம். ஏன்னா அடுத்த நாட்டுல இருக்கிற மக்களை வறுமையில இருந்தும் மற்ற கொடுமையில இருந்தும் காப்பாற்றணுங்கிறதுக்காக போய் நாடுகளை பிடிச்சாங்க. இவங்களுடைய எல்லைகளை விரித்துக் கொள்வதற்காக. அதற்காக ஈடுபடுத்துகிற போது எந்த சம்மதமும் பெறாமல் குடிமக்கள் எல்லாரும் அவன் வீட்டுல இருந்து வாழையும் வேலையும் தூக்கிட்டு கிளம்புங்கடாங்கிறது தானே அன்றைக்கு ஆணையா இருந்திருக்கு. அதுக்கேத்த மாதிரி இவங்களும் பட்டு கொடுக்கணுங்கிற வச்சிருந்துருக்காங்க அப்படிங்கிற மாதிரி எனக்கு ஒரு சிந்தனை தோணுச்சு. ஆணின் அல்லது மன்னன்களின் அந்த அரசியல் விரிவாக்க ஆசைக்காக பலியிடப்பட்ட ஆண்கள், அந்த ஆண்களை பெற்றுத்தர வேண்டிய பெண்களாக வைக்கப்பட்டு வந்திருக்கு. இதுல ஒண்ணும் இப்ப அந்த வீரத்தை குறித்து அதுக்கெல்லாம் துணிஞ்சு அந்த ஆண்கள் போனாங்கன்றது வேற. ஏன்னா அது ஒரு கட்டாயமும் இருக்குனாலும் கூட துணிஞ்சு போனாங்கன்றது ஒண்ணுதான். ஆனாலும் எனக்கு இன்றைய என்னோட சிந்தனை வச்சு பாக்குற போது அதுல நம்ம ஒன்றும் பெரிய பெருமைப்படுவதற்கு ஒன்றும் இல்லைங்கிறதா என்னுடைய கருத்து. அவங்க பெருமைப்படுத்தி அவங்க சொல்லல. நான் பொதுவா அப்படி சொல்லிட்டு வரல, தமிழர் வீரம்னு சொல்றதெல்லாம் என்னங்க, எவனா ஒருத்தனை போய் கொண்டுட்டு வர்றதுதான் வீரமா? இன்னைக்கு சாதி ஆணவ கொலையாக அதே வீரம் தான் உருமாறி போய் கிடக்குது. அவ்வளவுதான், வேற ஒண்ணு. நல்ல சிறப்பான பதில்கள் தோழர். வாய்ப்பு இருந்தால் இந்த உரைகளை வந்து கொஞ்சம் தொகுத்து முன்ன இந்த கேள்விகளுக்கான விடைகளை இணைத்து ஒரு கட்டுரையாகவோ ஏதாவது நீங்க கொடுத்தீங்கன்னா கூட நல்லா இருக்கும். நன்றிங்க தோழர். நன்றிங்க தோழர். நம்மளோட ஸ்ரீரசா தோழர் இணைந்திருக்கார். வணக்கம் ஸ்ரீரசன் தோழர். மருது, நீங்க ஏதாவது கேட்க விரும்புறீங்களா? மருது இணைப்புல இருக்கீங்களா? தோழர் வணக்கம். வணக்கம். சக்தி தோழர், கொஞ்சம் இடையில தான் வந்து, அதாவது ஒரு கால்வாசி
அதில் வந்து 9:30 மணிக்கு ஒன்றுமே இல்லை. அதனால் திரும்ப ஒரு பணியில் உட்காந்துட்டேன். ரொம்ப நல்லா இருந்துச்சு. ரொம்ப நல்ல சிறப்பான ஒரு ஆற்றலுக்கான உரை அப்படின்னு சொல்லலாம். உரையை பொறுத்தவரைக்கும் கருத்தியலை பொறுத்தவரைக்கும் பார்த்தீங்கன்னா, எனக்கு வந்து எப்பயுமே நான் திரும்ப திரும்ப சொல்ற ஒரு ஒரு போன முறை நான் பேசுனது தான் சங்க காலம் ஒரு காலத்தில் பொற்காலம் அப்படின்னு சொல்கிற சில வாதங்கள்லாம் தாண்டி சங்க காலத்தை இப்போ தான் ஆய்வு கண்ணோட்டத்தில் பார்க்குற நிறைய பார்வைகள் வந்து அதில் எனக்கு வந்து மிக முக்கியமான பெண்களை பொறுத்தவரைக்கும் வந்து டிக்ளரேஷன் மாதிரி உள்ள பாட்டு வந்து வினையே அதாவது குறுந்தொகையில் வர 135வது பாடல் பாவை தொடர் இடையூறுக்கு மன்னிக்கணும். உங்களுடைய குரல் அளவு ரொம்ப குறைவா இருக்கு. நீங்க ஹெட்செட் ஏதாவது பயன்படுத்துறீங்களா? இல்லையே, சும்மா தான் பேசுகிறேன். குரல் அளவு ரொம்ப குறைவா கேக்குது. குரல் அளவு குறைவா இருக்கு, அறுபட்டும் வருது. அறுபட்டு வருது. ஆமா, கேக்குதா? தொடருங்க தொடர். கேக்குதா இப்ப? தெளிவா இருக்கு தொடருங்க. அதாவது அந்த வினையே ஆடவர்க்கு உயிரே வாழ்நுதல் மனைவுரை மகளிருக்கு ஆடவர் உயிரென நமக்குரை தோறும் தாமே அழாள் தோழி அழுங்குவர் செலவென தலைமகளுக்கு தோழி சொல்லியதாக பாலை பாடிய பெருங்கடுங்கோட பாடல் வந்து ரொம்ப ஒரு முக்கியமான பாடலாக இருக்கும். எப்படி ஒரு காலத்துல வந்து ஒரு அதாவது சங்க காலத்துல கிடைக்கிற நமக்கு கிடைச்சிருக்கிற ஏன்னா சங்க காலம் வந்து முழுமையான டெக்ஸ்ட் இல்லை. அது வந்து நமக்கு அது மட்டும்தான் சங்க இலக்கியம் நிறைய இருந்திருக்கலாம். நமக்கு பல நூற்றாண்டுகள் கழித்து தொகுப்பாக கிடைக்கிற சில விஷயங்கள் வச்சு தான் நம்ம வந்து பேசிட்டு இருக்கோம். அதில் கிடைக்கிற சித்திரங்கள் அப்படின்றது ரொம்ப ரொம்ப முக்கியமான பதிவுகள் அப்படின்னு தான் பார்க்குறோம். 40 பெண்பார் புலவர் தான் இருந்தாலும் குமரேசன் கிடைச்சு 40 பேர் இருந்திருக்கலாம், 400 பேர் இருந்திருக்கலாம், கிடைச்சது 40 பேர் அப்படின்றத நம்ம பார்க்க வேண்டியிருக்கு. இந்த பாடல் வந்து என்னன்னா ஏற்கனவே பாடுற மாதிரி வந்து அந்த சங்ககாலம் அப்படின்றது வந்து மன்னர்கள் குறிப்பாக மருதநில பண்பாடு ஒரு உடைமை பண்பாடு மேலெழுந்து வந்த ஒரு காலகட்டம் அப்படின்னு தான் பார்க்குறேன். அதுல வந்து உடைமை என்பது வெறும் நிலங்களை மட்டுமல்ல, ஒரு ஆண் அதிகாரம் மேலெழுந்தது. அதுல வந்து மனை உரை மகளிர் அப்படின்ற வார்த்தை ரொம்ப முக்கியமா பார்க்குறேன். ஏன்னா மனை உரை வந்து இன்னைக்கு வரைக்கும் அந்த உரைதல்ல இருந்து விடுபடுதல் தான் மிகப்பெரிய ஒரு சோசியல் டாஸ்க்குங்கிற மாதிரி சமூக இலக்காக இருக்கு இன்றைய காலத்து நவீன பெண்கள் அல்லது இன்றைய கால பெண்கள் வரைக்குமானது. ஒரு ரொம்ப காலம்னு யோசிக்கிறதே தேவையில்லை. தலைமுறை கணக்கு போட்டு பார்த்தோம்னா இங்க இருந்து ஒரு 30 வருஷம் வந்து ஒரு தலைமுறை அப்படின்னு வச்சுக்கிட்டோம்னா ஒரு 70 80 தலைமுறை அல்லது 100 தலைமுறை வச்சா கூட 3000 வருஷம். சங்க காலம்ன்றது இங்க இருந்து அப்படியே நம்ம அப்பா தாத்தா அப்படியே போனீங்கன்னா ரிவர்ஸ் பிடிச்சு போனீங்கன்னா ஒரு பின்னோக்கி போறப்ப வந்து ஒரு 80 தலைமுறைகளுக்கு முந்தைய பாடல்கள் அவ்வளவுதான் அப்படிதான் பார்க்க முடியும். அப்ப 80 தலைமுறைகளாக கையளிக்கப்பட்ட வந்த பண்புகள் அல்லது அது மாறாமலே இருக்கிற அந்த தனிச்சொத்துடைமையோட விஷயங்கள் மன்னர்கள் பெருத்து கொண்டே போகிற சிற்றரசுகள் பேரரசுகளாக மாறுகிற சாம்ராஜ்யங்களாக மாறுகிற ஒரு கால வளர்ச்சியில வந்து பெண் வந்து தன்னோட முழுமையாக வீழ்கிற காலம் அப்படின்னு தான் சங்க காலமா இருக்கு. அந்த காலத்துலதான் குமரேசன் சொல்ற இந்த விஷயம் வந்து 20ஆம் நூற்றாண்டு வரைக்கும் அந்த குரலே எழல, வெளியே பதிவே இல்லை. பக்தி இலக்கிய காலத்துல மட்டும்தான் ஒரே ஒரு குரல், அதுவும் காரைக்கால் அம்மையார் என்கிற ஒரு குரலும், இந்த பக்கம் வந்து வைணவத்துல ஆண்டாள் என்கிற ஒரு குரல் மட்டும்தான் இருக்க வெளியிட்டு வேறு குரல் அப்படின்றது வந்து எழல அல்லது பதியப்படவில்லை. அப்படி நிறைய விஷயங்கள் இருக்கலாம். அது பொருட்டாகவே இல்லை. பெண் என்பது எப்ப வந்து அவங்க சொல்றது ஈன்று புறந்தறுதல் அப்படின்ற வேலையை மட்டும்தான் செய்கிற ஆளாக, அது மாதிரி வினையே ஆடவர்க்கு உயிரே சொல்லிட்டா வாழ்நுதல் மனை உரை மகளிர். மனை உரைன்ற வார்த்தை எனக்கு இன்னுமே ரொம்ப வந்து என்னை வந்து அது ஒரு விதமான மன கலவரத்தை உண்டாகிட்டே ஒரு வார்த்தை. அன்னைக்கே வந்து மனை உரைதல் அப்படின்றது ரொம்ப முக்கியமான விஷயமா இருக்கு. ஏன்னா உரைதல் தான் ஸ்டாண்ட் ஸ்டில் அப்படின்ற ஆங்கிலத்துல சொல்லுவாங்க. அப்படி அது ஒரு முக்கியமான ஒரு வார்த்தை தமிழ் சொல்ல வந்து அது வந்து பெண் என்பவள் மனையோடு அல்லது எப்படி வீட்டின் முளையில் ஒரு சமையலறை அப்படின்ற அம்பையோட கதை வரைக்கும் பார்த்தா அந்த நீட்சி வந்து தொடர்ந்துகிட்டே வந்துட்டே இருக்கும். அப்ப வெறுமனே பிள்ளை பெருமிந்திரமாக அவங்க நல்லா சொன்னாங்க சத்யஜோதி சொத்துல உடைமை பொருளாக மாறுகிற ஒரு ஒரு டிரான்சிஷன் தான் அந்த சங்க காலம் நடக்குது. ஏன்னா அதுக்கு முன்னாடி வந்து அந்த இவங்க பாடுற பாட்டு வந்து எப்படி வந்து யாயும் யாயும் யாராகிறோங்கிற ஒரு பாடல் என்பது வெறுமனே வந்து இது மாதிரி விருப்பப்பட்ட ஆணும் பெண்ணும் தன்னை கலந்து கொள்ளுதல் அல்லது மனம் புரிந்து கொள்ளுதல் அப்படின்ற ஒரு சமூகம் வந்து முழுக்க இது போன்ற ஒரு சமூகமாக வீழ்கிற 2 விதமான சித்திரமும் அதுல கிடைக்குது. அப்படி ஒரு சமூகம் முன்னாடி இருக்க ஒரு சமூகம் இருக்கிறது அல்லது அருகருகே மாறிக்கொண்டிருக்கிற காலகட்டத்தை இது குறிக்கிறது விநாயக ஆடவர் குதிரை என்ற பாடல் என்பது. அப்படிதான் பாக்குறேன். இந்த ஏன்னா சங்க காலத்துல வந்து நிறைய நுண்மையான உணர்வுகள் வருது. பாடல்களை வந்து பார்த்தா
ஆண்களுக்கான இடம், பெண்களுக்கான இடம், அவங்களோட உணர்வு போக்குகள், அல்ல எல்லாத்துலயும் ஒட்டுமொத்த சாராம்சமா எனக்கு தெரிகிற விஷயம் வந்து பெண் வந்து வீழ்ந்த ஒரு காலகட்டம் அப்படின்னு தான் சங்க காலத்தை பார்க்குறேன். பெண் வீழ்த்தப்பட்ட அல்லது வீழ்ந்து கொண்டிருக்கிற ஒரு காலம். அது வந்து யாரும் ஒரு நாள் டெக்ளரேஷன் வரல, அது சமூக உற்பத்தி பொருள் பார்க்கிறது. உடைமையோட அதிகாரத்தை யார் வைத்திருக்கிறார்கள் என்ற விஷயம் மாறுகிறது. அந்த சமூக உடைமை என்பது குடும்ப உடைமைகள் வரைக்கும் அது பிரதிபலிக்கிற விஷயமா இருக்கிறது. அங்கே பெண் என்பவள் முழுக்க முழுக்க உடைமை பொருள், அதாவது 50% உற்பத்தி சக்தியாக இருக்கிற பெண் வந்து முழுக்க முழுக்க வந்துட்டு ஒரு மனித சமூக உற்பத்தி பொருளாகவோ அல்லது வெளியில இருக்கிற இதுல போஷிக்கிற ஒரு பொருளாக மாற்றப்பட்டிருக்கிற ஒரு விஷயம். அதுல இருந்து இன்று வரை விடுபட முடியாத, நீங்க பின்னாடி இருக்கிற பெரியாரோட குரலா இருக்கட்டும், முதலாளித்துவம் வந்து பெண்ணை விடுவிக்கும் என்ற ஒரு தேவையை உருவாக்குறது, விடுவிக்க வேண்டிய தேவை. அந்த முதலாளித்துவ காலத்துலதான் பாத்தீங்கன்னா பெண் வந்து திரும்ப வேலைக்கு செல்லுதல், புறத்தில் உலாவுகிற ஒரு ஒரு பொருளாக மாற்றுகிற அல்லது பெண் கல்வி எல்லாமே. ஏன்னா இன்றைய காலத்தே தேவை அது வந்து. இன்றைக்கு வந்து இண்டஸ்ட்ரி வந்து லாபம் கூடுதலாக, அன்றைக்கு வந்து போர் சமூகத்தில் ஆண்களை தயார் பண்ணி பெத்து கொடுக்குற இடம். ஆண் வந்து செத்துக்கிட்டே இருப்பான். இவ்வளோ ஊருக்கு இருக்கிற பொதுமக்கள் தாலி எல்லாம் எதை சொல்லியிருந்தான், அல்லது மாசிவா புதைக்கப்பட்ட ஒரு இது பூரா என்னன்னா முழுக்க முழுக்க வந்து சண்டைகள் செத்துக்கொண்டே இருக்கிற ஒரு ஆண்கள். இதை வச்சுதான் நிறைய சமூகங்களை, சாதிய சமூகங்கள் இருக்கிற அந்த திருமண சடங்கு முறைகள், திரும்ப அறுத்து கட்டுற விஷயங்கள், இதெல்லாமே நடந்துகிட்டே இருக்கும். அது இன்றைய வரைக்கும் ஒரு 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 30-80 தலைமுறைகளாக தமிழ் சமூகம் என்பது முழுக்க முழுக்க வந்துட்டு இந்த மாதிரி உடைமைகளை களவாடுகிற அல்லது களவாடுவதற்காக முயற்சி செய்த சமூகமாக தான் இருக்குது. அதனால் மன்னர்கள் முழுக்க செய்தார்கள். இதற்கான சமூக தகவமைப்பு மட்டும் தான் அங்க வந்து நடந்துட்டே இருந்துச்சு அப்படின்னு தான் நான் பாக்குறேன். நன்றி தோழர்களே. நன்றிங்க தோழர். தோழர், நீங்க ஏதாவது அதுக்கு மறுமொழி கொடுக்க விரும்புறீங்களா? இல்லை, ஸ்ரீரசா தோழர் வணக்கம். அவங்க சொன்ன மாதிரி அந்த மனை உரை மகளிருக்கு ஸ்ட்ரிக்கா பெண்கள் அதை விட்டு வெளில வரணும் அப்படிங்கிறதான் திரும்ப திரும்ப நம்ம பேசிகிட்டு இருக்கோம். இது விருந்து புறந்தறுதல்ங்கிறதும் அந்த சொல்லு தான். மறுபடியும் அந்த சுற்றத்தார் ஓம்புதல், விருந்து புறந்தறுதல் அப்படிங்கிற பெண்ணுக்கான ஒரு மிக முக்கியமான கடமைகளாக இருக்கும். உறவினர்களை பாதுகாக்கிறதும் அந்த விருந்தினரை கவனிக்கிறதுங்கிறது. அதனால தான் ஒரு மனை உரைங்கிறத அவ்வளோ அழி கொடுத்து சொன்னாங்க. நன்றி தோழர். அப்படியான மனைவியை பெற்ற அல்லது அப்படியான மனைவியை மனைவியாக வாய்க்கப்பெற்ற கணவன் அப்படிங்கிறவர் எப்படி இருப்பார் அப்படிங்கிறத புறநானூறு பாடல்களில் குறிப்பு இருக்குது. இதெல்லாம் தான் வந்து பெண்கள் மேலான கருத்தியல் திணிப்பாக நம்ம பார்க்குறோம். அவங்க வந்து என்ன சொல்கிறாங்கன்னா, அந்த அப்படியான மனைவி இருந்தாங்கன்னா அல்லது அந்த அந்த மனைவி இருக்கக்கூடிய அது அருந்ததி நட்சத்திரங்கிறது அப்போ கொண்டாந்து உள்ளே கொடுத்துட்றாங்க. அப்படி ஒன்று தமிழ் இல்லை. ஆனால் இப்போ இந்த அச்சம், மடம், நாணம்ங்கிற 3 தான் வந்து பயிர்ப்புங்கிற தொல்காப்பியத்தில் கிடையாது. பயிர்ப்பு எப்போ வந்ததுங்கிறது அது தனியாக ஆய்வுக்குரியது. அதே மாதிரி இப்போ இதில் வந்து இந்த வடதிசையில் இருக்கக்கூடிய அருந்ததி நட்சத்திரங்கிற ஒரு புராண கதையை வந்து இந்த சங்க இலக்கிய பாடல், புறநானூறு பாடலில் அந்த காலகட்டத்திலே உள்ளே வந்துடுதுங்க. அப்படி வரும்போது அப்படிப்பட்ட ஒரு தந்தை வந்து அப்படி இருந்தாருன்னா அந்த கணவனும் தகப்பனும் வந்து ரொம்ப மிகப்பெரிய ஒரு செய்யத்தீர் கற்பின் செய்யிழை அப்படிங்கிற மாதிரி அவங்கள ரொம்ப உயர்ந்து போற்றப்படுறவங்களா இருக்காங்க. அப்படிப்பட்ட தனையன் வந்து அம்பு எய்தி ஒரு வீழ்த்துறாங்க, ஒரு போறாங்க, போருக்கு செல்றாங்க, அல்லது வந்து அம்பு எய்துறாங்கன்னா அது வந்து குறி தவறாமல் செல்லக்கூடிய அம்பாக இருக்கும். அவர் தொடுக்கக்கூடிய கணைகள் வந்து குறி தவறாமல் இருக்கும். அந்த மனைவி, அந்த குடும்பத்தில் கூடிய பெண் வந்து கற்பு தவறாமல் இருக்கிறாங்க அப்படின்னா இதெல்லாம் இருக்குங்கிறது. இப்படியான சின்ன சின்ன கருத்துக்கள், அந்த பெண் இப்படி இருந்தால் தான் அந்த ஆண் வெற்றிகரமாக இருப்பான் அப்படின்னு அவங்களுக்கான கருத்தியல் தொடக்க புள்ளியாக தான் அது நம்ம. நல்லதுங்க, சிறப்பு. பொதுவாகவே இந்த சங்க இலக்கியம் படிக்கும் பொழுது ஒன்று அதில் கிடைக்கும் சுவை, அதாவது சொற்சுவை, இன்னொரு புறம் அவர்களுடைய வாழ்வியல், மற்றொன்று நம்முடைய வேர்கள். இந்த 3ஐயும் தெரிந்து கொள்வோம். உங்களுடைய முழுமையான கருத்துக்கள் அல்லது இன்னும் விரிவாக ஆழமாக தெரிந்து கொள்வதற்கென்றால் இன்னும் பல மணி நேரங்கள், பல நாட்கள் தேவைப்படும் என்பது மட்டும் தெரிகிறது. இருந்தாலும் கூட இந்த குறுகிய நேரத்தில் நமக்கு நிலமும் பெண்ணும் என்கிற தலைப்பில் மட்டும் முழுமையான புரிதலை ஏற்படுத்தக்கூடிய, சங்க இலக்கியத்தை தொட்டு நாம் அறிந்து கொள்ளக்கூடிய ஒரு நிகழ்வாக அமைந்தது. வெகு சிறப்பாக அமைந்தது. மருது, நீங்க இணைப்பில் இருக்கீங்களா? நீங்க அதை சொல்ல விரும்புறீங்களா? நன்றி. நன்றி தோழர். மருது, பேசக்கூடிய சூழல் கேட்டுட்டு தானே இருக்கு. நன்றி மருது. நன்றிங்க தோழர். வெகு சிறப்பான நேரமாக அமைந்தது. அது போலவே தொடர்ந்து இணைந்திருந்த தோழமைகளுக்கும் மிக்க நன்றி. உங்களுடைய நிறைவு கருத்தாக இன்றைய நிகழ்வின் நிறைவு கருத்தை பதிவு செய்வதற்கு நிறைவுக்கு. இந்த நிகழ்ச்சிக்கு வந்து என்னை பேசுறதுக்காக அழைத்து சங்க இலக்கியம் குறித்துக்கான ஒரு உரை நிகழ்த்திற்கான ஒரு நல்ல வாய்ப்பு கொடுத்த தோழர் அரவிந்தன் தோழர்களுக்கு நன்றி.
இந்த நிறைவு கருத்து அப்படின்னு சங்க இலக்கியத்தில் சொல்றதுக்கு இல்லை. ஆனால் இன்னைக்கு நம்ம வந்து சங்க இலக்கியம் குறித்த ஒரு தொடக்கத்தை நான் உங்களோட பகிர்ந்துக்கிறேன்னா, இங்கேருந்து எனக்கு எழுந்த கேள்விகள் எனக்கு திரும்ப புதிய வாசிப்பை உருவாக்கும் அப்படிங்கிறத எப்போவுமே நான் ஒரு உரைக்கு பின்னாடி நான் நிறைய முன்னாடியும் சரி அதுக்கப்புறமும் வாசிக்கிற பழக்கமாக இருந்து தான் சங்க இலக்கியத்துக்கான இந்த வாசிப்புக்குள்ளே நிறைய இருக்கிறேன். அப்படி பெண்களுடைய வாழ்க்கை அப்படின்னு தொடர்ச்சியாக இருக்கா அப்படின்னா, நான் சொன்ன கான்செப்ட் தான் பெண்கள் அப்படிங்கிறது வந்து ஒரு கருத்து தான். காதல் வாழ்க்கையில் ஒரு விதம், திருமண வாழ்க்கை ஒரு விதம், தாயாக ஒரு அப்படிங்கிற பெண்களுக்கு தான் வந்து அந்த ஒரு கதாபாத்திரத்துக்குமான வேறுபட்ட உணர்வுகளை வெளிப்படுத்துறதுக்கான நிறைய அவசியம் இருக்குது ஆண்களை விட. அதற்கு காரணம் உடல் புறத்தோற்றத்திலையும் மாற்றங்கள் நிகழ்கிறது தான் ரொம்ப முக்கியமானதாக கருதுகிறேன். ஏன்னா ஆண்களுடைய உடல் வந்து எந்த வயதிலையும் ஒரே மாதிரியான அமைப்பு தான், அது வளர்ச்சி அடையிறதில்ல. ஆனால் பெண்களுக்கு வந்து அப்படி கிடையாது, உள்ளும் புறமுமா நிறைய மாற்றங்களுக்கு உட்பட்டதாக இருக்குது. அதை சார்ந்து பெண்களுடைய உளவியல்ங்கிறது மாற்றத்துக்கு உட்பட்டது தான். ஆணும் பெண்ணும் சமமாக இணைந்து பயணிக்கக்கூடியதான் இந்த வாழ்க்கை அப்படின்னா கூட பெண்களுடைய உலகம்ங்கிறது தனியானது, ஆண்களுடைய உலகம். 2 பேரும் அந்த ஒருவருக்கொருவர் புரிந்து கொள்வதற்காக தான் இலக்கியத்தை குறிப்பாக நம்முடைய மரபு சார்ந்த நமக்கு பல்வேறு கேள்விகள் எப்படி நம்ம அம்மா அப்பா கிட்டேயோ நம்முடைய முன்னோர்கள் கிட்டேயோ இவங்க இப்படி இருந்திருக்கலாம், இப்படி சொல்லியிருக்கலாம், இப்படி வாழ்ந்திருக்கலாம் அப்படி நமக்கு ஒரு கேள்விகள் இருக்கோ, அதுபோல் நம்முடைய மரபார்ந்த இலக்கியங்கள் மீதும் நமக்கு கேள்விகளோடு அதனை நம்ம அணுகிறதுங்கிறது ரொம்ப அவசியமானதாக நான் கருதுகிறேன். அது வந்து நம்முடைய சக மனிதனை, நம்ம இப்போ சமகாலத்தில் வாழக்கூடிய சக மனிதனை மற்ற எல்லோரையும் விட ஒரு படி மேலாக நம்ம நெருக்கமாக புரிந்து கொள்ள வாய்ப்பு இருக்கும். அதுக்கு தான் இலக்கியம் அப்படிங்கிறதே நான் கருதுகிறேன். நம்ம இங்கே கூடியிருக்கிறோம் இந்த ஒரு ஞாயிற்றுக்கிழமை நாளில். நான் இதான் முதல் முறையாக நான் வரேன். நான் ஒவ்வொரு முறையும் எந்த இலக்கிய கூட்டத்துக்கு போனாலும் 20 பேரோ 30 பேரோ தான் பெரும்பாலும் ரொம்ப நுட்பமாக கேட்கக்கூடியவங்க இருப்பாங்க. நான் அப்போது என்ன நினைப்பேன்னா, அந்த 20-30 பேர்கிட்டேருந்து நான் 20-30 செய்திகளை தகவல்களை நான் சேகரிச்சுக்கிறதா தான் நான் நினப்பேன். அந்த வகையில் வந்து நான் இன்றைக்கு என்கிட்ட கேட்ட கேள்விகள் வந்து எனக்கு பயனுள்ளதாக இன்னும் என்னை மேம்படுத்தி கொள்வதற்கு உதவியாக இருக்குங்கிற தெரிவிச்சுட்டு எல்லாருக்கும் என்னுடைய அன்பையும் நன்றியும் தருவேன். மகிழ்ச்சி தோழர். அது போலவே எங்களுக்கும் வந்து சங்க இலக்கியம் நிகழ்வு நிச்சயம் ஊட்டியிருக்கும். மற்றவர்களுக்கும் எனக்கு ஏற்பட்டது போலவே உங்களுக்கும் மற்றவர்களுக்கும் ஏற்பட்டிருக்கும் என்று நன்றி தோழர். இந்த ஒரு அருமையான நேரத்திற்கு வாய்ப்பு இருக்கும் பொழுது மீண்டும் இன்னொரு நிகழ்வில் பல்வேறு விதமான சங்க இலக்கியம் பற்றியும் உங்களோட ஆய்வுகள் பற்றியெல்லாம் அறிமுகம் பொழுது உங்களிடமிருந்து நிறைய இன்னும் பெற்றுக்கொள்வதற்கு இருக்கிறது என்பது மட்டும் புரிந்தது. இன்னொரு வாய்ப்பில் அது பற்றி அவசியம் தோழர். நன்றி நன்றி. இணைந்திருந்த அனைத்து தோழமைகளுக்கும் நன்றி. மீண்டும் அடுத்த வாரம் இதே நேரம் இன்னொரு சிறப்பு விருந்தினர்களை அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது தமிழ் சான்றோர் பேரவையின் சார்பாக தமிழ் தேசம் அவை இனிது நிறைவுறுகிறது. குரல் டாக்கர்ஸ்.